கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பை அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் காணப்படுகிறதான பிரயாசங்கள், இதுதான் பார்க்கிறோம். நம்ம மாதம் ஒரு முறை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் அதிகாரங்கள் வசனங்கள் வாரியாக தியானிக்க கிருபை பெற்ற ஜனங்களாக இருப்பதற்காக மீண்டுமாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்குரிய தொடர்பாடத்திற்குள்ளாக கடந்து போகலாம். தேவனுடைய கிருபையினால நாம் 20 அதிகாரங்கள் முடிச்சுட்டு 21ஆம் அதிகாரத்தில் 2 பாகங்கள் நாம் முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 12வது வசனத்திலிருந்து நாம் 3வது பாகத்துக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். எசேக்கியேல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் எந்த ஒரு பகுதிக்குள்ள வருதுன்னா 2வது பகுதி, யூதாவினுடைய நியாய தீர்ப்பு என்கிற பகுதிக்குள்ளாக அங்க கடந்து வருகிறத பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரம் வரைக்குமே இந்த 2வது பகுதிக்குள்ள தான் கடந்து வரும். யூத ஜனங்கள் செய்த அருவருப்பு நிமித்தமாக யூத ஜனங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டதான ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார் அப்படிங்கிற விஷயம் நிழல். இதற்கு பொருளாக இன்றைக்கு அவர்கள் செய்த அதே அருவருப்பை கிறிஸ்தவ தாய்சை அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு அழிவு, யூத ஜனங்களுக்கு வந்த அழிவை காட்டி அங்க ஒரு பொருளாக நாம் ஒவ்வொரு பாகமாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல விசேஷம் என்னன்னா, எசேக்கியேல் அங்க தேவன் எடுத்த பாத்திரம். யூத ஜனங்களுக்கு மத்தியில மனம் திரும்ப அநேக வாய்ப்புகள் தேவன் எச்சரிப்பு ஆலோசனைகள் கொடுத்துக்கிட்டே வர்றார். எதுக்கு அப்படின்னா, நீங்க மாட்டிக்காதீங்க, தேவனுடைய அன்பை உணருங்க, இவ்வளோ வழிநடத்தல் பார்த்தீங்களே அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய தவறை சுட்டி காமிச்சு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்க தேவன் அங்கே எசேக்கியேலை பயன்படுத்தி கொண்டு வருகிறத பார்க்குறோம். அதே போல இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய அருவருப்பை சுட்டி காமிச்சு அவர்கள் தேவன் பக்கமாக, அங்க இருக்கக்கூடிய மணிகள் தேவன் பக்கமாக வர எசேக்கியேல் வகுப்பாராகிய நம்மை தேவன் தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய நாம் பெற்றிருக்கிறதான ஸ்லாக்கியம். இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள தவறினால் இந்த வாய்ப்பு இன்னொரு முறை நமக்கு கிடைக்காது. ஆக நம்ம சண்டே எக்லிஷாக்கு இங்கே காலையில் வரோம், அவ்வளோதான் நம்ம கடமை முடிஞ்சு அப்படிலாம் இல்லை, கிடையாது. எசேக்கியேல் மாதிரி என்ன பண்ணணும்னா, நாம் இன்றைக்கு நம்முடைய உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, முன்னாடி வீட்டுக்காரங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்தில் காணப்படக்கூடிய சகோதரன் சகோதரிகள் மத்தியில் அவர்கள் செய்கிறதான காரியங்களை எடுத்து சொல்லி தேவனிடத்தில் சரீரமான சபைக்கு வருவதற்கான அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும். அந்த ஒரு விளக்காக நாம் இருக்கணும். இங்கே சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே நம்ம வீட்டில் போய் உட்காந்துட்டு நாம சேஃப் ஆயிட்டோம் என்கிற காரியம் முற்றிலுமாக தவறான காரியம். அதற்காக நாம் அழைக்கப்படவே இல்லை. நம் தலைமையில் விழுந்த கடமை என்ன அப்படின்னா, பாபிலோனில் இருக்கக்கூடிய மணிகளை எடுத்துட்டு வரணும். எனக்கு பேச தெரியாத பிரதர், அதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. சும்மா சின்ன சின்ன ஊழியங்கள் சகோதரர்கள் இருக்கிறாங்க, நாம் ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். எவ்வளோ ஃபாலோ கிளாஸ்ல பாயிண்ட்ஸ் நாம் புது பாயிண்ட்ஸ் கேட்டிருப்போம். அது புதுசா அப்ப இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு உற்சாகம் கொடுத்துருக்கும். அந்த உற்சாகத்தை, அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு காண்பிக்கும் பொழுது, அந்த வெளிச்சத்தை காண்பிக்கும் பொழுது அவர்களும் மனம் திரும்பி, மிக காலம் குறுகிய காலம் இருக்கிறபடியினால இந்த வேலைகள் மிக வேகமாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்குங்க. அதை பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக 20ஆம் அதிகாரத்துல அங்க பார்க்கிறோம், எசேக்கியேல் வீட்டுல எருசலேமிலிருந்து வந்த மூப்பர்கள் உட்கார்ந்துருக்காங்க. எங்களிடத்துல தேவனிடத்துல ஏதாவது வார்த்தை இருக்கா எங்களை குறித்து அப்படின்ட்டு 20ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல கேட்டாங்க. தேவன் சொல்லிட்டாங்க, உன்னிடத்தில் பேச எனக்கு மனதில்லை, அவங்ககிட்டலாம் பேச முடியாது. அவர்களுடைய முற்பிதாக்கள் செய்த அருவருப்பு, அவருடைய சந்ததியர் செய்த அருவருப்பு நீ எடுத்து காட்டுனா நீ பேசுறதா பேசு அப்படின்னு எசேக்கியேல்ட தேவன் சொன்னாங்க. அங்க ஆரம்பிச்ச விஷயங்கள் தான் படிப்படியாக அப்படியே எசேக்கியேல் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த யூத அங்க மூப்பர்களுக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறார். இது இந்த 21ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். அங்க மூப்பர்களுக்கு முன்பாக தான் அங்க எசேக்கியேல் பேசி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அங்க போன பாடத்திலே பார்த்தோம், எசேக்கியேல் டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சு காமிக்கணும், செய்முறை விளக்கம் செய்து காமிக்கணும். சொல்றது மாத்திரம் பத்தாது, பேசினா மாத்திரம் பத்தாது, அது என்ன பண்ணும், ஒரு நடித்து காண்பிக்க வேண்டிய சூழல் தேவன் அங்க சொல்கிறத பார்க்கிறோம். ஒன்று பேசுறது, மற்றொன்று நடிக்கிறது. ரெண்டுமே என்னன்னா எச்சரிப்பு தான். பேசுகிறதும் அவர்களுக்கு எச்சரிப்பு. மூப்பர்களுக்கு அந்த சத்தியம் போய் மூப்பர்கள் எருசலேமுக்கு போய் எருசலேமில் இருக்கக்கூடிய சிறைப்பட்டு வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில் இந்த காரியத்தை பேசணும். எச்சரிப்பு. இன்னும் கொஞ்ச காலம்தான், ரெடியாயிருங்க, மனம் திரும்பிருங்க, பாபிலோன் ராஜா கிட்ட போய் நீங்க என்ன பண்ணிருங்க, கேபார் நதியிட்ட போய் அங்க செட்டில் ஆயிருங்க, இங்க இருக்காதீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எசேக்கியேல் சொல்லுகிறத மூப்பர்கள் கொண்டு போய் சொல்லணும். இதற்காக தான் அங்க பார்க்கிறோம் தேவன் இந்த 20ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்களை அங்க சொல்லி கொண்டு வருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு எசேக்கியேல் வகுப்பாராகிய நமக்கு கூட
பேசணும், பேசுறது பிரகாரம் செய்து காண்பிக்கணும். என்ன பேசுறோமோ அந்த பேசுறத செய்து காண்பிக்கணும். அதை செய்து காண்பிக்கல அப்படின்னா பேசுகிற மாத்திரம் காணப்பட்டால் அது என்னதுன்னா செல்லுபடியாகாது. அவர்கள் உணரத்தக்கதாக அந்த காரியங்கள் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரி. ஆக இந்த ஒரு அதிகாரத்துல 3வது சப்ஜெக்டினுடைய கான்செப்ட் அட்டாக், தேர்ட் அட்டாக். ஃபர்ஸ்ட் அட்டாக் இல்லை, செகண்ட் இல்லை, பாபிலோன் ராஜாவுடைய எருசலேம் மீதான 3வது படையெடுப்பினுடைய சாராம்சத்தை குறித்து தான் அங்கே தேவன் எசேக்கியல்கிட்ட பேசிட்டு வராங்க. அழிவு வரப்போகிறது அப்படின்ட்டு மூப்பர்கள்ட்ட எசேக்கியல் சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், முடிவு. 3வது அட்டாக், நேபுகாத்நேச்சர் வரப்போகிறார், எப்படிப்பட்ட அழிவு, வெளியே வந்துருங்க அப்படிங்கிற சூழல் அங்க காட்டுகிறார் எசேக்கியல். அங்க மூப்பர்கள் மத்தியில பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக இது 3வது அட்டாக். அதாவது இனி வரக்கூடிய அந்த காலத்துல 21ஆம் அதிகாரத்தின்படி இந்த 3வது அட்டாக் இன்னும் சம்பவிக்கல. 2வது அட்டாக் முடிஞ்சது. பாபிலோனுடைய நேபுகாத்நேச்சருடைய ஃபர்ஸ்ட் அட்டாக்ல தானியேல் போயிட்டாங்க. அவங்க பாபிலோனுடைய சிட்டிக்குள்ள இருக்கிறாங்க. 2வது அட்டாக்ல அங்க பார்க்கிறோம் எசேக்கியேல் அவர் கூட சேர்ந்தவங்கலாம் போனாங்க. இவங்கெல்லாம் பாபிலோன்ல சிட்டியில் இல்லை, அவுட்டர்ல கேபார் நதி எண்டையில ஒரு அகதிகளா இருக்கிறாங்க. இப்ப 3வது அட்டாக் இன்னும் நடக்கல. கேபார் நதி எண்டையில தான் எசேக்கியேலுக்கு தேவன் தரிசனம் காமிச்சிட்டு இருக்கார். ஸோ 3வது அட்டாக் நடக்கல, இனி நடக்க போகிறது அழிவு அப்படிங்கிற விஷயத்தை தேவன் அங்க எசேக்கியல்கிட்ட சொல்லி எசேக்கியல் மூப்பர்கள் மத்தியில அங்க பேசி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இதை நம்ம 21ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஒரு ஊமையில பேசிட்டார் இல்லைங்களா? ஒரு ஒட்டுமொத்த அழிவு ஒரு ஊமையில பேசிட்டாங்க. என்னன்னா பார்க்கிறோம், சன்மார்க்கர், துன்மார்க்கர், பச்சையான மரம், பட்டையான மரம், அந்த பசுமையான மரம் இல்லைங்களா, பட்டு போன மரம், எல்லாத்தையும் சங்காரம். ஏன்னா தேர்ட் அட்டாக்ல ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே அங்க சங்காரம் போகுது பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. தெற்கு துவங்கி வடக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சங்காரம். ஏன் இவ்வளோ ஒரு எச்சரிப்பு? அட்டாக் வருவதற்கு முன்பதாகவே தேவன் எசேக்கியேல் மூலமாக மூப்பர்களுக்கு ஏன் தெரிவிக்கணும்? இவ்வளோ ஒரு முன்னெச்சரிக்கை ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இன்னும் சில பேர் எருசலேமில் இருக்கக்கூடிய சிறையிருப்புக்கு வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பு வைக்கணும், அந்த அழிவிலிருந்து தப்பு வைக்கணும். அதற்காக தான் பார்க்க அவர்களை பிரித்தெடுக்க தேவன் அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஆபத்து. பாபிலோன் மூலமாக, பாபிலோன் ராஜாவின் மூலமாக 3வது அட்டாக் எருசலேம்ல சிறையிருப்புக்கு வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில மிக ஒரு சங்காரம் நடக்கிறதுனால தேவன் அங்க ஒரு சூழல் அங்க கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதே சூழல் தான் நமக்கும். மிகப்பெரிய ஒரு சங்காரம், 3வது அட்டாக், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய 3வது பகுதியில மிகப்பெரிய ஒரு சங்காரம் இந்த ஒரு பூமியில மகா பாபிலோனுக்கும் உலகத்துக்கும் நடக்கிறத நம்ம அநேக தீர்க்கதரிசனத்துல பார்த்திருக்கோம். ஸோ இதை அறிந்த நாம் அது நடப்பதற்கு முன்பதாகவே பாபிலோனில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரன் சகோதரிகளுக்கு என்ன பண்ணணும்? அந்த மணிகளுக்கு சொல்ல வேண்டியது, எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கு. அந்த வசனம், ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். சோ பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே, உரையிலிருந்து அவருடைய பட்டயம் புறப்படும் அப்படின்னா இனி திரும்ப என்ன உரைக்கு போகாது. தேவன் என்ன வேலையை அந்த கட்டளையிட்டாரோ அந்த பட்டயத்திற்கு அந்த வேலை முடிகிற வரைக்கும் அது திரும்ப என்ன பண்ணாதுன்னா அது போகாது. ஆனா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அட்டாக்ல சங்காரம் கிடையாது, பெரிய சங்காரம் கிடையாது. 2வது அட்டாக்லயும் பெரிய சங்காரம் கிடையாது. ஆனா 3வது அட்டாக்ல முழுமையான அந்த பட்டயம் வேலை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். 3 முறை படையெடுத்து வந்தார், நமக்கு தெரியும். 3 வரலாற்றுல பார்த்துருக்கிறோம் சரித்திரத்துல. முதல் முறை படையெடுத்து வரும்போது யார் ராஜாவா இருந்ததுங்க? நேபுகாத்நேச்சருடைய ஃபர்ஸ்ட் அட்டாக்ல அங்க எருசலேம் மீது ராஜாவாக இருந்தவர் யோயாக்கீம் இல்லைங்களா? 2வது முறை படையெடுத்து வரும்போது இருந்தவர் யோயாக்கின். 3வது முறை படையெடுப்பில் இருந்தவர் சிதேக்கியா இல்லைங்களா? சிதேக்கியா பார்க்கும்போது அங்க நேபுகாத்நேச்சர் தான் என்ன பண்றாரு? அப்பாயின்ட் பண்ணிட்டு போறார். அங்க யோயாக்கினை அரெஸ்ட் பண்ணிட்டு சிதேக்கியாவை அப்பாயின்ட் பண்ணிட்டு போறார். ஸோ அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் சிதேக்கியா எருசலேம்ல அங்க இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. ஆக 3 முறை வரும் பொழுது 3வது முறை அவருடைய பட்டயம் எப்படிப்பட்ட ஒரு துலக்கப்பட்ட பட்டயமா இருந்தது கடந்த முறை அந்த வசனங்கள் பார்த்தோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது,
கூர்மையாக்கப்பட்டது, துலக்கப்பட்டது. இது நம்ம வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் பார்த்தோம். முதல் முறை வரும் பொழுது அந்த ஒரு யோயாக்கீம் ராஜா காலத்துல அவர் மாத்திரம்தான் வருகிறதாக பார்த்தோம். ரெண்டாவது முறை வரும் பொழுது யோயாக்கீன் ராஜா காலத்துல அவர் கூட கொஞ்சம் சேனை, அதாவது பட்டயம் கொஞ்சம் அங்க கூர்மையாக்கப்பட்ட விஷயம். மூன்றாவது முறை சிதேக்கியா ராஜா காலத்துல வரும் பொழுது அது வந்து துலக்கப்பட்ட ஒரு பட்டயமாக. முதல்ல வெறும் பட்டயம்னாவே என்ன இருக்கும், பட்டயம்னாவே கத்தியா கொஞ்சம் கூர்மையா தான் இருக்கும். இரண்டாவது முறை வரும்போது அது கூர்மையாக்கப்பட்டது. மூன்றாவது முறை வரும்போது மோஸ்ட்லி ஷார்ப், மோர் ஷார்ப், மோஸ்ட்லி ஷார்ப். ஸோ மூன்றாவது முறை அங்கே துலக்கப்பட்ட பட்டயமாக வருகிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. எசேக்கியேல் 21:10 கூட வாசி. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டு இருக்கிறது, மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டு இருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ, அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். ஸோ கடந்த முறை இந்த வசனங்களுக்குலாம் நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். இது ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். அந்த காரியங்கள் எல்லாமே நம்ம தியானம் கொடுத்துட்டோம் இல்லைங்களா, நம்ம சரியா பார்த்துட்டோம். ஆக மகா சங்காரம் பண்ணுவதற்காக அது அது துலக்கப்பட்டு இருக்கிறது, கூர்மையாக்கப்பட்டு இருக்கிறது. அது வந்து நீங்க சந்தோஷப்படுவீங்களா? ஏன்னா அது என் குமாரனுடைய கோல், ஏன்னா அழிய போகிறது குமாரனுடைய கோல். அது சந்தோஷமா குமாரன் அங்க பாக்குறோம், அங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்னுடைய சேஷ்ட பாகம் அப்படின்ட்டு அங்க பார்வன்ட்ட சொல்லுகிறத பாக்குறோம் இல்லைங்களா. தேவன் வந்து என்னுடைய முதல் குமாரன், அவனை நீ விடல் அப்படின்னா உன்னுடைய முதல் குமாரனை அழிச்சிருவேன் அப்படிங்கிறத அந்த சங்காரம், 10வது சங்காரம், அங்க தலைச்சன் பிள்ளை சங்காரம் பாக்குறோம். அங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல இஸ்ரேல் ஜனங்கள் அங்க பாக்குறோம் இஸ்ரேலுடைய சேஷ்ட புத்திரன் சொல்லுகிறத பாக்குறோம். ஆக அவங்க கையில் இருந்தது என்னன்னா ஒரு கோல். எருசலேம் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அங்க கையில் இருந்தது ஒரு கோல். ஆனா இப்ப இந்த கோலுக்கு எதிராக வருகிறது என்ன அப்படின்னா பட்டயம். யாருடைய பட்டயம்னா பாபிலோனுடைய பட்டயம். தேவன் துலக்கி கொடுத்த, கூர்மையாக்கி கொடுத்த அந்த ஒரு பட்டயம், மின்னத்தக்கக்கூடிய துலக்கப்பட்ட ஒரு பட்டயம் நேபுகாத்நேச்சர் கையில இருக்கு. ஆனா இவங்க கையில என்ன இருக்குதுன்னா ஒரு கோல். அப்ப கோல் வந்து பட்டயம் கோல் ரெண்டும் வச்சா என்னதான் பார்க்கணும், பட்டயம் என்ன பண்ணிடும், கோலை 2 உடைச்சு போட்டுரும். ஆக அந்த ஒரு சூழலை தான் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. நேபுகாத்நேச்சர் கையில பட்டயம் வருகிற வரைக்கும் இவர்கள் மிதமிஞ்சிய ஒரு இதுல இருந்தாங்க. நாங்க தான், என் கையில கோல் இருக்கு அப்படின்ட்டு ஒரு மனசுல இருந்தாங்க, ஒரு மனதினுடைய ஒரு தைரியத்துல இருந்தாங்க. ஆனா நேபுகாத்நேச்சருடைய பட்டயம், கூர்மையாக்கப்பட்ட துலக்கப்பட்ட பட்டயம் வரும்பொழுதுதான் தெரியுது எங்க கையில பட்டயம் இல்ல, குச்சி தான் இருக்கு. வருகிறது பட்டயம், எங்க கையில இருக்கிறது குச்சின்னு எப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க எருசலேம் ஜனங்கள் அப்படின்னா அங்க நேபுகாத்நேச்சர் வருவதற்கு முன்பதாக பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக பாபிலோன் ராஜா முன்பதாக எருசலேம் இஸ்ரேலுடைய படை நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதிர்த்து அங்க என்ன பண்ண முடியாதுன்னா சண்டைக்கு அங்க போகிறதுக்கு எந்த சூழலுமே இல்லை. எசேக்கியேல் சொல்றாங்க சரண்டர் ஆயிருங்க, அந்த 3வது அட்டாக் வருவதற்கு முன்பதாக பாபிலோன் பக்கம் வந்துருங்க. ஸோ இந்த எச்சரிப்பு தான் அங்க என்ன பண்ணிருக்காருன்னா அங்க பாபிலோன் ராஜா அங்க ஒரு எசேக்கியேல் அங்க எருசலேம் மூப்பர்களுக்கு முன்பாக அங்க பேசி கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு காரியத்துக்கு நம்ம கடந்த முறையை பார்த்துட்டோம். அதோடைய பொருள் பார்க்கும்போது நேபுகாத்நேச்சர் வந்தது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய 3 ஸ்டேஜுக்கு அங்க பாபிலோன் ராஜா 3 படையெடுப்பும் பொருள்ல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில 3 ஸ்டேஜுக்கு ஈக்குவலாக அங்க நம்ம பார்த்தோம். 2 பேருமே பட்டயத்தை தான் யூஸ் பண்ணாங்க. 2 பேர் பட்டயத்தை யூஸ் பண்ணதுக்கு என்ன வித்தியாசம்? நேபுகாத்நேச்சர் கையில இருந்தது பட்டயம், அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அவர் கையில் வச்சிருக்கிறதும் பட்டயம். இந்த 2 பட்டயத்திற்கு என்ன வித்தியாசம், பயன்படுத்துறதுல என்ன வித்தியாசம்னா நேபுகாத்நேச்சர் பட்டயத்தை வச்சு யூதர்களை நியாயம் தீர்த்தாங்க. இங்க நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மண்டலத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிறாங்க. ஸோ நேபுகாத்நேச்சர் கையில் இருக்கிற பட்டயம் அவருடைய படையை குறிக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கையில் இருக்கக்கூடிய பட்டயம் வசனத்தை குறிக்கும். ஸோ இதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குங்க. அதை பார்க்கிறோமா. ஆக நேபுகாத்நேச்சர் 3 விதமாக அங்க நிழல்ல வந்தது போல நிஜத்திலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 3 படையெடுப்பிலையும் 3 விதமாக வருகிறதாக நாம் தியானம் கொடுத்திருக்கிறோம். ஸோ அவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 ஸ்டேஜ் நமக்கு தெரியும் இல்லைங்களா. பரோசியா, எபிபனியா, அப்போகலிப்சஸ். 2ஆம் வருகையிலுடைய 3 ஸ்டேஜ் அங்க பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக அவர் வந்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அங்க பெரோசியால வரும்போது எப்படி வந்தாரு, அவர் மாத்திரம்தான் தனியா உயிர் தெழுந்து வருகிறார் இல்லைங்களா. அவர் கூட யாருமே பெண்ணல வரல, அவர் மாத்திரம்தான் அப்படி வர்றார். பரோசியால அவர் மாத்திரம்தான் பிரசன்னமாகிறார். ஸோ அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா வந்து பட்டயம் வந்து அவ்வளவு ஷார்ப்பு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே சத்தியத்துல வந்து உள்வாங்கி சத்தியத்தினால வந்து சத்தியத்துக்காக தங்கள் உயிரையே கொடுத்த அப்போஸ்தலர்கள் ஆதிகால பரிசுத்தவான்களை எழுப்புறார். அங்க வந்து 1878 அவர் வந்து என்ன பண்றாருன்னா
தனியா வந்து என்ன பண்றாருன்னா ஒரு குரூப்பை கூட்டிட்டு போயிட்டார். ஸோ செகண்ட் டைம் வரும்பொழுது பட்டயம் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும், கூர்மையாக்கப்பட்ட பட்டயமா இருக்கணும். இருந்ததுனால தான் நாம் வெட்டப்பட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இல்லைன்னா நமக்கு புரியவே புரியாது. பட்டயத்தினுடைய வெளிச்சம் ஷார்ப்பு, மின்னல் அதிகமா மின்னக்கூடிய வெளிச்சமாக இந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம மத்தியில வரலைன்னா நாம் அங்கிருந்து என்ன பண்ணியிருக்க முடியாது, சிறைப்பட்டு கிறிஸ்துவின் இடத்துல வந்திருக்க முடியாது, பாபிலோன் ராஜாவின் இடத்துல வந்திருக்க முடியாது, அங்கேயே தான் இருந்திருப்போம். ஆக இப்ப கொஞ்சம் ஷார்ப் தேவை. ஸோ இரண்டாவது முறை வரும்பொழுது அங்க உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்க படையோடு வரார். வந்து நம்மளை பிரித்தெடுத்து, அவருடைய மணிகளை பிரித்தெடுத்து வெட்டப்பட்டு அவருடைய சரீரமான சபையினுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப வந்துட்டாரு மூன்றாவது வருகையில அப்போகலிப்சிஸ் ஸ்டேஜ்ல வரும் பொழுது மோஸ்ட் ஷார்ப் துலக்கப்பட்ட அந்த ஒரு பட்டயமாக 1,44,000 பேரோட வரும் பொழுது ஒட்டுமொத்த சங்காரம் பாபிலோனுக்கும் ஒட்டுமொத்த சங்காரம் உலகத்துக்கும் அவருடைய கையில் இருக்கக்கூடிய பட்டயம் என்கிற வசனத்தின் மூலமாக தேவன் இந்த காரியங்களை அங்க நிழல்ல நேபுகாத்நேச்சர் செய்தது போல இப்பயும் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக இங்க ரெண்டாவது ஸ்டேஜ் எபிஃபனியா ஸ்டேஜ்ல ஷார்ப்பு வேணும். ஷார்ப் பண்ணி தான் நம்மளை கட் பண்ணி நம்மளை பிரித்தெடுத்து வந்திருக்கிறார். மோஸ்ட் ஷார்ப்பாக்க நம்மளை தான் வச்சு மோஸ்ட் ஷார்ப்பா இருக்கிறார். ரொம்ப துலக்கப்பட்ட பட்டயமாக மூன்றாவது அட்டாக்ல எல்லாரையும் சங்காரமாக்குறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இப்ப நமக்கு கொடுக்கிறார். அதுதான் பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து வெள்ளியை புடமிட்டு லேவியின் புத்திரரை சுத்திகரித்து நம்முடைய கையில அந்த ஏற்கனவே கூர்மையாக்கப்பட்ட பட்டயத்தை கொடுத்து இன்னும் துலக்கப்படுகிற பட்டயமாக மாத்துங்க. ஸோ அந்த ஒரு சூழல் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக அந்த பட்டய வசனத்தினுடைய உள்வாங்குதல் அதிகமாக, இன்னும் அதிகமாக காலம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால மிக வேகமாக இந்த காரியங்கள் செய்யணும்னு பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக எபிஃபனியா ஸ்டேஜில் இப்ப நான் இருக்கு, இன்னும் அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ் வரல. அதே போல நிழல்ல அங்க எசேக்கியேல் இருக்கிற இடத்துல ரெண்டாவது அட்டாக் முடிஞ்சிருச்சு, மூன்றாவது அட்டாக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் மூன்றாவது அட்டாக் அங்க வரல. இதுதான் சூழல் அங்க பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவோட ஒரு குரூப் அங்க உயிர்த்தெழுந்து ஃபர்ஸ்ட் அட்டாக்ல வந்தவங்க அவர் கூட இருக்கிறாங்க. இப்ப ரெண்டாவது அட்டாக்ல வந்துட்டு இங்க மாம்சத்துல சில பேரை தேவன் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அவருடைய இராணுவமாக இங்க நாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இங்க நமக்கு என்ன வேலை அப்படின்னா, பாபிலோனை அழிப்பதல்ல, பாபிலோனை பலவீனப்படுத்துகிற வேலை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மணிகளை எடுக்கணும். பாபிலோனை அழிக்கிறதுக்கு ஆல்ரெடி 1878 பாபிலோன் பட்டணத்திற்கு அந்த அரணுக்கு முன்பாக முற்றுகை போடப்பட்டாச்சு. உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு அந்த வேலை இல்லை. நமக்கு இப்ப என்ன வேலை அப்படின்னா, பாபிலோனை பலப்படுத்தி கொண்டிருந்த ஐப்ராத் என்னும் நதியை டைவர்ட் பண்ணி பாபிலோனை பலவீனப்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய மணிகளை எடுக்கக்கூடிய வேலை மாத்திரம்தான் இப்ப நம் கையில அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது முடிகிற ஸ்டேஜ்ல மூன்றாவது ஸ்டேஜ் அப்போகலிப்சிஸ் வந்துடும். முற்றிலும் சங்காரம், அதோட ஒரு முடிவு அங்க என்ன ஆயிரும், அங்க வந்துருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. நேபுகாத்நேச்சருடைய மூன்றாவது அட்டாக்ல எருசலேம்ல ஏதாவது மிச்சம் இருந்துச்சா? ஜனங்களும் காலி, தேசமும் சுட்டு எரிக்கப்பட்டு அது பிறகு அது ஒரு 70 வருஷம் அங்க பார்க்கிறோம் ரம்மியமாக அது இருந்தது. எந்த ஒரு மனுஷனும் மிருகமும் அங்க இல்லாத ஒரு சூழல், முற்றிலுமான ஒரு அழிவு போல இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையினுடைய மூன்றாவது ஸ்டேஜ் அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ்ல ஒட்டுமொத்த திருச்சபையோடு கிறிஸ்து இறங்கும் பொழுது அங்க என்ன ஆயிருன்னா முற்றிலும் சங்காரம். இங்க எதுவுமே மிச்சம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 விஷயங்கள் பூமி விட்டு போகுது. ஒன்னு மகா பாபிலோன் தாய் சேய் மற்றும் அமைப்புகள், 2வது ஒட்டுமொத்த உலகம். அன்றைக்கு நிழல்ல எப்படின்னா யூத ஜனங்களும் காலி, யூத தேசமும் காலி. ஏன்னா முதலாவது நேபுகாத்நேச்சருடைய அட்டாக்ல தேசத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 2வது பாபிலோனுடைய ராஜாவுடைய அட்டாக்ல எருசலேம் தேசத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஜனங்களுக்கு தான் பாதிப்பு. ஆனா 3வது பாபிலோன் ராஜாவுடைய அட்டாக்ல எருசலேம் தேசமும் காலி, எருசலேமில் வாழ்ந்த யூத ஜனங்களும் காலி. அதே போல பொருள்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மூன்றாவது ஸ்டேஜ் அப்போகலிப்சிஸ்ல அங்க யூத ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மண்டலம் முற்றிலும் சங்காரம். அதே போல இந்த தேசத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகமும் என்ன ஆயிரும், அங்க ஒரு சங்காரத்துக்குள்ள கடந்து வந்துருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக கிறிஸ்துவனுடைய கவர்மெண்ட் அங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாம பார்த்துட்டு இருக்கோம். 1874 அவருடைய 2ஆம் வருகை சம்பவித்து 1878 அவருடைய ராஜ்யபாரம் எருசலேம் தலைநகராக கொண்டு அங்க ஸ்தாபிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இதனுடைய இறுதியில ஒரு சங்காரம் நடக்கணும். சீசர்கள் கேட்டாங்க இல்லைங்களா, நீங்க வந்து விட்டீங்களா என்ன அடையாளம், நீங்க வந்துட்டீங்கன்னு என்ன அடையாளம் அப்படின்னா, அந்த ஒரு நாள்
பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அழுகிற நாள். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நாள் வந்ததில்ல, இதுக்கு பின்னாடி அப்படி ஒரு நாள் வரப்போறதில்ல. மகா உபத்திர ஒரு காலம், அந்த ஒரு நேரத்துல தான் பார்க்கிறோம் இந்த விஷயங்கள். அங்க மகாபாபிலோனுக்கும் ஒரு சங்காரம், ஒட்டுமொத்த உலகத்திற்கு ஒரு சங்காரம் பார்க்கிறோம் சகோன் சூழல். ஆக இப்ப இந்த சூழல்ல எசேக்கியேல் வகுப்பாராகிய நமக்கு என்ன வேலை? எசேக்கியேல் வகுப்பார் நமக்கு என்ன வேலைன்னா, எசேக்கியேல் எப்படி அங்க இருந்த கொஞ்ச ஜனங்கள், தேவனுக்கு உண்மையுள்ள ஜனங்கள் எப்படி வெளியே வர பிரயாசப்படுறாரோ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அவர் அங்க பேசி நடித்து காண்பித்தாரோ, அதே போல இன்று மகா சங்காரம் நடப்பதற்கு முன்பதாக மகா பாபிலோன் மத்தியில் காணப்படுகிறதா நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய சகோதரன் சூழல், யாராவது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் இருந்தாலுமே சரி, அவர்கள் மத்தியில் இப்படிப்பட்டதான ஒரு சங்காரம் நடக்க போகிறது என்று எசேக்கியேல் போல பேசி நடித்து காண்பித்து அங்க இருக்கக்கூடிய மணிகளை வெளி கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய வேலை, கிறிஸ்துவனுடைய வேலை நமக்கு ஒரு பங்காக கொடுக்கப்பட்டிருக்கு. பயன்படுத்துகிறவர் பயன்படுத்தலாம், கிறிஸ்துவோடு பங்கு வேணும்னா பயன்படுத்தலாம். கிறிஸ்துவுக்கு எனக்கும் பங்கு வேண்டியது இல்லைன்னா சண்டே வந்துட்டு உட்காந்து என்ன பண்ணிக்கலாம், சப்ஜெக்டை கேட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிடலாம். ஸோ வந்த அழைப்பினுடைய நோக்கம், பாபிலோனிலே உங்களை தூற்றுகிறவராக அனுப்புகிறேன் வசனம் இருக்கு. ஸோ பாபிலோனுக்குள்ள நம்ம போகணும். பாபிலோனில் இருந்து அழைத்த நம்ம தேவன் மீண்டும் பாபிலோனில் போய் நிற்க சொல்றார். நின்று அங்க இருக்கக்கூடிய மணிகளை எடுத்துட்டு வாங்குறார். ஆக நிற்க வேண்டியது, பேச வேண்டியது, செய்து காண்பிக்க வேண்டியது மிக உன்னதமான வேலையாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லாக. அன்றைக்கு முற்றிலும் சங்காரம், பாபிலோன் ராஜாவுடைய 3வது அட்டாக்ல தேசமும் காலி, ஜனங்களும் காலி போல வர இருக்கக்கூடிய பொருள்ல மகா உபத்திரவ காலத்துல பார்க்கிறோம். அன்றைய இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையினுடைய 3வது ஸ்டேஜில் அவர் கையில் இருக்கிற பட்டயம் அது வசனத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த வசனம் பாபிலோனை, மகா பாபிலோனை சங்காரம் செய்யும். அடுத்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தையும் 3ஆம் உலக போர் அங்க என்ன ஆயிரும், அர்மதுகோன் யுத்தத்துல அது ஒட்டுமொத்தமாக அங்க அழியக்கூடிய ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சூழலையாக. இன்றைக்கு நம்ம மகா பாபிலோன் மத்தியில மாத்திரம் சொல்ல வேண்டியதை தவிர உலகத்துக்கு போய் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. உலகம் அழிய போகிறது, உலக ஜனங்களே மனம் திரும்புங்கள், அந்த வேலை நமக்கு இல்லை. இன்றைக்கு நமக்கு யார் மத்தியில போகணும்னா, மகா பாபிலோன் தாய் இசை அமைப்புக்கு மத்தியில போய் மிகப்பெரிய சங்காரம் உங்கள் மத்தியில் நடக்க போகிறது, மனம் திரும்புங்கள், உங்க அப்பா தாத்தா அவங்களுடைய சந்ததி போல நீங்க சிலை வழிபாடை விட்டு வெளியே வாங்க, ஒன்றான மெய்தேவனை தொழுதுங்கள், அவருடைய ஒரே பேரான நேசகுமார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் புண்ணியத்துல ஏறி நில்லுங்க, அந்த சத்தியத்துல விசுவாசிங்க அப்படிங்கிற வெளிச்சத்தை நம்ம காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உலகத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கிருந்து யாரும் வர வேண்டிய சூழல் இல்லை, காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சம் மணிகள் இருக்கிறாங்க, அவர்களை மாத்திரம் எடுக்கக்கூடிய, அவர்களை எடுத்து பாபிலோனை பலவீனப்படுத்தக்கூடிய அந்த வேலை மாத்திரம்தான் செய்ய தேவன் அவருடைய ஆயுதத்தை, அவருடைய பட்டயத்தை, கூர்மையாக்கப்பட்ட பட்டயத்தை நம்ம இடத்துல கொடுத்து அந்த பட்டயத்தை துலக்கி வைங்க அப்படின்னு நாங்க சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சூழலை. ஆக எல்லாத்தையும் வெட்டி கூட்டி கொண்டு வருகிற அந்த வேலை நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. இதுவரை கடந்த நாட்கள் நம்ம பார்த்த சத்தியமா இருக்கு. அடுத்து 12ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மீண்டுமாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காமிக்க சொல்றார் எசேக்கியேல்ட்ட. அந்த ஒரு அழிவு, வரக்கூடிய மரணம் எப்படிப்பட்ட ஒரு மரணம், எப்படிப்பட்ட ஒரு 3வது அட்டாக் எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறத அவர் முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற எருசலேமுடைய மூப்பர்களுக்கு முன்பாக இப்ப தேவ வசனத்தை கேட்டு அதை என்ன பண்ணி ஒரு நடிச்சு காமிக்கணும். என்ன அவருக்கு சொல்லப்படுகிறதுனா வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு அலறு, பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும், அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும், அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும், ஆகையால் உன் விழாவிலே அடித்துக்கொள். பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, 2 விஷயத்தை பண்ண சொல்றார். ஓலமிட்டு அலறணும், இன்னொன்னு விழாவிலே அடித்துக் கொள்ளணும், செய்து காண்பிக்கணும். சொல்றது இல்லை. இப்ப என்ன பண்ணணும், அந்த மூப்பர்கள் முன்பாக இப்படி செய்தார்னா என்ன புரிஞ்சு, என்ன சூழல் இப்படி செய்வாங்க. ஓலமிட்டு அலர்ந்து அப்படியே நெஞ்சா அடிச்சுக்கிட்டா அது எந்த டைம்ல அது மாதிரி செய்வாங்கன்னா, ஒரு இறந்து போனவர்கள் மத்தியில தான் அந்த ஒரு செய்வாங்க இல்லைங்களா. அங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல, பட்டயம் ஜனங்கள் மேல் வரும், பிரபுக்கள் மேல் வரும். அங்க ஒரு எச்சரிப்பு, சிறையிருப்புக்கு வரக்கூடிய ஜனங்கள் மத்தியில போய் மூப்பர்கள் சொல்லத்தக்கதாக எசேக்கியேல் அங்க என்ன பண்ணணும், அங்க செய்து காண்பிக்கணும். ஜனங்களுக்கு ஒரு மரணம் சம்பவிக்க போகிறது, ஒரு துர்மரணம் சம்பவிக்க போகிறது. அவங்களுக்கு மரணம் சம்பவிப்பதற்கு முன்பதாகவே, ஒரு சங்காரம் நடப்பதற்கு முன்பதாகவே எப்படி நடக்க போகிறது
அப்படிங்கிறத எசேக்கியேல் செய்து காண்பிச்சார்னா, அங்க நடித்து காமிச்சார்னா, ஒருவேளை அதை பார்த்த யூத ஜனங்கள் மனம் திரும்பி வர வாய்ப்பு இருக்குங்கிற கடைசி நேரத்திலும் தேவனுடைய அன்பு அங்க நம்ம பார்க்கிறோம். இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தீர்ப்பு கொடுத்தாச்சு. 3வது அட்டாக் கம்பல்சரி வரும். அது நேபுகத்நேசர் வர்றாரு, முற்றிலும் சங்காரங்கிறது எழுதப்பட்ட ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஆனா தேவன் அதற்கு முன்பாக கூட அவருடைய அன்பை காட்டுறாரு. யாராவது வந்துருங்க, மனம் திரும்புறீங்களா, யாராவது இருக்கிறீங்களா, என் ஜனமே அப்படின்ட்டு தேவன் ஒருவரும் கெட்டு போக கூடாது அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. ஆக கடைசி நேரத்தில் கூட அவருடைய அன்பை அங்க காமிக்கிறாரு. அந்த ஒரு சூழல் மிகப்பெரியது ஒன்று. அவருடைய ஜனங்களுக்கு ஓலமிட்டு அழுகிறது, விழாவில் அடித்துக் கொள்கிறது. அந்த ஒரு மரணத்தினுடைய அந்த ஒரு சூழல்ல, அந்த துக்கத்தின் நாட்கள்ல துக்கம் தாங்க முடியாம செய்கிற ஒரு அந்த செயல்பாடுகளை அங்க காமிக்க சொல்றதை பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. ஆக இப்படிப்பட்ட ஒரு டெத்து அங்க யாருக்கு வரப்போகிறதுனா, வசனம் பார்க்கும் பொழுது என் ஜனத்தின் மேல் வரும், இஸ்ரேல் பிரபுக்குள் மேல் வரும். என் ஜனம் இங்க யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சிறையிருப்புக்கு வரக்கூடிய ஜனங்கள். பிரபுக்கள்னு யார சொல்றாரு? ஏற்கனவே நம்ம தியானம் கொடுத்திருக்கிறோம். உன் பிரபுக்களின் மேல் புலம்பல் பாடு. பிரபுக்கள்னு யார சொல்றாரு? ராஜாக்கள்னு சொல்லாம பிரபுக்கள்னு சொன்னா நம்ம தியானிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்க ராஜாக்கள், பெண் சிங்கங்களாக, ஆண் சிங்கம் பிதாவாகி தேவனாக, அதற்கு அங்க பெண் சிங்கமாக இருக்கிறவர்கள் ராஜாக்களாக தாவீது, சாலமோன், சவுல் இவங்களாம் இருந்துட்டாங்க. ஆனா பின்னாட்கள் வந்த ராஜாக்கள் தேவனுக்கு ஆண் சிங்கத்துக்குடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம புறஜாதியில் இருக்கக்கூடிய பாலசிங்கங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுனால அவங்களுக்கு என்ன தேவன் சொல்லிட்டாரு, நீ ராஜாக்கள் இல்ல பிரபுக்கள் அப்படின்ட்டார். இப்ப என் ஜனத்தின் மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிரபுக்களின் மேலும் இந்த ஒரு சங்காரம் நடக்கும்னா, ஜனம்ங்கிறது அங்க இருக்கக்கூடிய சிறையிருப்புக்கு வரக்கூடிய ஜனங்கள். பிரபுக்கள் யாருன்னா, நேபுகாத்நேச்சர் அங்க அப்பாயின்மெண்ட் பண்ண ராஜா சிதேக்கியா, அவருடைய பசங்க, அவருடைய குடும்பம், அவங்க தான் பார்க்கிறோம் அந்த ஒரு பிரபுக்களாக. ராஜாக்கள் இல்லை. ஏன் ராஜாக்கள் இல்லைன்னா, சிதேக்கியா தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க அப்பாயின்மெண்ட் ஆகல. அவர் அப்பாயின்மெண்ட் ஆனது யாருன்னா, நேபுகாத்நேச்சர் புறஜாதி பாலசிங்கத்தினால் அப்பாயின்மெண்ட் ஆனதுனால தேவன் அவர்களை என்ன சொல்லிட்டாருன்னா பிரபுக்கள் அப்படிங்கிற சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. ஆக அவர்கள் மீதான ஒரு அழிவு பவர் இல்லை அந்த ஒரு ராஜாக்களுக்கு, அதனாலதான் பிரபுக்கள்னு சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. ஆக ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், சிதேக்கியா சொல்லப்பட்ட இந்த அதிகாரத்திலே கடைசி பகுதி வரும். இனிமேல் உனக்கு ராஜா கிடையாது இல்லைங்களா? கவிழ் பேன் உரிமைக்காரர் வரும் மட்டும் அந்த வசனம் நம்ம தியானம் கொடுத்திருக்கிறோம். ஆக அந்த ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. ஜனங்களும் அழிஞ்சிருவாங்க, அந்த சிதேக்கியாவினுடைய ஒட்டுமொத்த குடும்பங்களும் அவருடைய எல்லா அந்த இது என்ன ஆயிரும், அழிவுக்குள்ள போயிருங்கிறத பக்கம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தியானம் கொடுத்துருக்கோம். எரேமியா 52ஆம் அதிகாரத்துல காரியங்கள் பார்த்திருக்கிறோம். வாசிக்கலாம். 13-14 வாசிங்க. எரேமியா 52ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்னியினால் சுட்டெரித்து போட்டான். காவற் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். பார்க்கிறோம் சகோதரன். தொடர்ந்து நீங்க அந்த பகுதியெல்லாம் வாசிச்சீங்கன்னா 8-11 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அவர் அந்த ஓடி போய் அவருடைய விஷயங்கள் நடக்கும். வாசிக்கலாம். எரேமியா 52ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் வாசி. 52ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் சிதேக்கியாவை கிட்டினார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவத்தார் எல்லாரும் அவனை விட்டு சிதறி போய் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே இவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தான். பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் ரிப்லாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. இனி ராஜா கிடையாது. ராஜாவும் காலி, பிரபுக்களும் காலி, ஜனங்களும் காலி. அதாங்க நம்ம பார்க்கிற விஷயங்கள். சிதேக்கியா தப்பிச்சு ஓடினார், ஆனா புடிச்சிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் கையில் இருந்த கோல் உடைந்தது. பட்டயம் வந்த உடனே கோல் என்ன ஆயிடுச்சு, அவங்க பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க. பாபிலோன் ராஜா கையில பட்டயம் வருகிற வரைக்கும் இவங்க தான் பெரிய நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவருடைய தேவன் கொடுத்த பட்டயத்தை பார்த்த உடனே அதற்கு முன்பதாக இவர்கள் கிட்ட இருந்த அந்த படை கோலாக, சின்ன ஒரு பலம் இல்லாததாக அது உடைந்து போன ஒரு சூழல்ல அங்க பார்க்கிறோம். உரிமைக்காரர் வருமட்டும் இனி உனக்கு அந்த ராஜா இல்லாத ஒரு சூழல்
யூத ஜனங்களுக்கு அங்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேற காரியங்கள் பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. ஆக சிதேக்கியா ராஜா கண்கள் பிடுங்கப்பட்டு அவருடைய பசங்க அவருடைய முன்பாக அங்க வெட்டப்பட்டு இதெல்லாம் அங்க பார்க்கும்போது அது எப்படியா அந்த ஒரு சூழல் அதான் பார்க்குற ஓலமிட்டு அழுகிறது, நெஞ்சில அடிச்சு கொண்டு அழுகிறது. செஞ்சுக்காமி எசேக்கியேல் அவனுடைய ஆழம் புரியணும் மூப்பர்களுக்கு. எப்படிப்பட்ட ஒரு மரணம், கொடூரமான ஒரு மரணம், ஒருவர் கூட தப்பிக்க முடியாத ஒரு மரணம் சம்பவிப்பதற்கு முன்பதாக ஒரு ஒடியாந்துருங்க, ஒரு எச்சரிப்பு, ஒரு அன்பை கொடுக்கிறார். அதுக்கும் கீழ்ப்படியல அப்படின்னா சங்காரம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அங்க தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லு. தப்பிக்க நினைச்சீங்கன்னா வந்துடலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அழிவு வராது, எங்களுக்கு நேரிடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள், ஆனால் கண்டிப்பாக இது நிறைவேறும். ஆக மனம் திரும்பாத பட்சத்துல தேவன் என்ன சொல்ல வராங்கன்னா, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழிய இனி சோதனையினால் தீருகிறது என்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சோ எல்லாரையும் தண்டிக்கிற ஒரு கோல், ஒரு ராஜா, தேவனை கட்டுப்பட்ட ஒரு ராஜா வந்தால் ஒழிய என் ஜனங்களே நீங்க திருந்த மாட்டீங்க, வரணும். நேபுகத்நேச்சர் பட்டயத்தை எடுத்துட்டு வரணும், அடிச்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மனம் திரும்பி அங்க ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அந்த ஒரு சூழல், தேசத்துக்குள்ள தேசம் அழிய போகிறது, தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அழிய போறாங்க. பட்டயம் கூர்மையாக்கப்பட்ட துலக்கப்பட்ட பட்டயம் கொடுத்திருக்கிறேன், மிகப்பெரிய சங்காரம் நடக்க போகிறது, தேசமே தீக்கிரையாக போகுது. என் தேசம் இதுதான் என் தேசம், இதுதான் என் பானை, இந்த பானைக்குள்ளதான் நான் இறைச்சியாவேன். இதெல்லாம் நம்ம கடந்த காலம் பார்த்த தீர்க்கதரிசனங்கள். அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, இந்த பானைக்குள்ள நீ இறைச்சியாக முடியாது, வெளியே ஓடி வந்துருன்னு அப்ப இருந்தே இந்த காரியங்கள் தேவன் சொல்லிட்டே வர. ஆக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க இங்கதான் இருப்போம்னு சொன்னீங்கள் என்றா கண்டிப்பா என்ன பண்ணிடுறோம், ஒரு ராஜா ஒரு கோல் கண்டிக்கிற கோல் வந்தாலும் ஒழிய நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா நீங்க திருந்த மாட்டீங்க அப்படின்னு தேவன் சொல்லுகிறத பாக்குறோம். ஆக அந்த ஒரு கோல் உங்களை அங்க தண்டிக்காது. பாபிலோனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு தண்டனை இல்லை, ஆனா இங்கேயே இருந்தீங்கன்னா தண்டனை. மனம் மாறாமல் இருந்தால், இது ஆர்சியில வாசிங்க, ரோமன் கத்தோலிக் பைபிள்ல எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் திருவிவிலியம். உண்மையாகவே இது ஒரு சோதனை, அவர்கள் மனமாற மறுத்தால் இவை அனைத்தும் அவர்களுக்கு நிகழும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். சோ பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே, மனம் மாற வாய்ப்பு கடைசி நேரம் வரைக்கும் தேவன் கொடுத்துட்டே இருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் அப்படிதான். பாபிலோன்ல போய் மணிகளை கொண்டு வாருங்கன்னு அழைப்பு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்தி மூலம் தேவன் கொடுத்துட்டே வராங்க. அதை நாம் அநேக முறை அசட்டை செய்யலாம், சிலர் உண்மையாகவே அந்த ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அசட்டை செய்கிறவர்களுக்கு வாய்ப்பு தொடர்ந்து கொடுக்க மாட்டார் தேவன். அந்த டைம் வரும்போது என்ன ஆயிரும், சங்காரம் ஆரம்பிச்சிடும். ஆக அதுக்குள்ள நம்ம மாட்டிக்கும். ஆக மிக விரைவாக என்ன பண்ணிடணும்னா அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். 1000 வேலைகள் நமக்கு இருக்கு, யாருக்காவது வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? குடும்பத்துல நிறைய பாரங்கள், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமைக்கணும், நிறைய வேலைகள் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலுமே 1008 வேலைகள் இருக்கு. ஆனா இவைகளெல்லாம், இந்த பாரங்களை எல்லாம் என்ன பண்ணணும், ஒதுக்கி வச்சுட்டு தான் வரணும். இந்த ஒரு ஊழியத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு தான் வந்தே ஆகணும், வேற வழியில். ஆக செய்யவில்லை என்றால் இது நமக்கும் சம்பவிக்கும், செய்தோமே என்றால் நாம் தண்டிக்கிற இடத்துல அந்த ஒரு சூழல், அவர்கள் மத்தியில பேசுகிற இடத்துல இருப்போம். செய்யலைன்னா நாம சூழல்ல மாட்டிக்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. ஆக அந்த ஒரு சூழல் அங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னா கீழ்ப்படியவே இல்லை. இவ்வளவு தூரம் தேவன் அன்பு காமிச்சோம், ஏதாவது யூத ஜனங்கள் அங்க கீழ்ப்படிஞ்சு அந்த அழிவிலும் தப்பிச்சார்களா அப்படின்னா எல்லாருமே பார்க்கிறோம் ஒரு சங்காரத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆக தேவன் கடைசியாக எப்படி அங்க சொல்லும் பொழுது அந்த ஒரு சொல்கிற விதத்தை எப்படி சொல்றாருன்னா, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசி. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடே கை கொட்டு, பட்டயம் 3 தரம் இரட்டித்து வரும், அது கொலையுண்டவர்களின் பட்டயம், அது கொலையுண்ண போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம். சோ மனுபுத்திரனே அப்படிங்கிற விஷயம் நாம் தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். மனுபுத்திரனேனா நமக்கு தெரியும், மிகப்பெரிய தேவனுடைய தெய்வீக திட்டங்களை பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள்ல பிரதான தீர்க்கதரிசியார்னா எசேக்கியேல் தான். தேவனுடைய அநேக ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்தையுமே வெளிக்கொண்டு காமிச்சவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி தான். ஆனா அவர் ஏன் அடிக்கடி மனுபுத்திரன்னு சொல்றாரு காரியங்கள் நம்ம தியானம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய தெரியுங்கிறதுனால நீ பெரிய ஆள் நினைச்சுக்காத, நீ சாதாரண ஒரு மனுஷன் தான். அதனாலதான் தேவன் மனுபுத்திரனே மனுபுத்திரனேன்னு குறிப்பிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு அதுதான்,
4 பேருக்கு தெரியாத எசேக்கியேல் இன்றைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால என்ன பண்ணிடுறோம், நமக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துடக்கூடாது, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மேட்டிமை வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு எசேக்கியேல் வகுப்பார நம்பி என்ன சொல்றாருன்னா, மனிதனாக மனுப்புத்திரன்னு சொல்றத பார்க்கிறோம். ஆக தெரிஞ்சா மிகுந்த தாழ்மையில போயிடணும். அப்படியே ஒருத்தட்ட போய் தெரியுமான்னு கேள்வி கேட்கிற விஷயம் நமக்கு இல்லை. விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தலாம், ஆனா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மற்றவனுக்கு தெரியாதுங்கிற ஒரு சிந்தனை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நமக்கு வந்துடக்கூடாது. ஆக மனுபுத்திரனே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்கிறோம் சகோன்னு சொல்லு. அங்க தீர்க்கதரிசி எசேக்கியேலுக்கு சொல்றாரு மனுபுத்திரனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கையோடு கை கொட்டு அப்படிங்கிறார். இப்ப லாங்கில் ஒருத்தர் போயிட்டு இருக்காருன்னா அவரை கூப்பிடுறதுக்கு நம்ம சத்தம் போட்டு கூப்பிடுறத விட கூப்பிட்டா திரும்ப வர, கை தட்டினா திரும்ப வர. சத்தம் நம்ம கூப்பிடுறது சில நேரங்கள் என்ன ஆயிடலாம், கேட்காம கூட போகலாம். ஆனால் கை தட்டினா என்ன ஆயிரும், திரும்பி பார்ப்பார் யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி காது கொடுத்து கேட்காதவங்க இருக்கவங்க மத்தியில் என்ன பண்ணு, கை கொட்டி சொல்லு, அப்பயாவது காதுல உரைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்துல பார்க்கிறோம் சகோன்னு சொல்லு. அங்க தேவன் சொல்றாங்க, நீ போகிற வழி சரியில்லைன்னு பேசு, கைத்தட்டி கூப்பிட்டு சொல்லு அவர்களிடத்துல அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். ஆக விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, பேசணும். அது எப்படி பேசணும்னா ஒரு ஆக்ஷன்ல அங்க பேச சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பட்டயம் அங்க இப்படி வரும், ரட்டித்து வரும். கரெக்டுங்களா? பட்டயம் 3 தரம் ரட்டித்து வரும். நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம் இல்லைங்களா, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் நம்ம கடந்த முறையே நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்படி வரக்கூடாது. எப்படி ஒன்னா ஆங்கில பிரதிகளில் பார்க்கும் பொழுது வாசிங்க. Ezekiel 21st chapter 14th verse. Though therefore, son of man, prophesy, and smite thy hands together, and let the sword be doubled the third time, the sword of the slain. Let the sword எப்ப வரும், அது be double third time. மூணாவது முறை அந்த பட்டயம் என்னாகும், ரட்டித்து வரும். 3 தரம் ரட்டித்து வருங்கிறது கிடையாது, 3வது முறை தேர்ட் அட்டாக்ல பாபிலோன் ராஜா வரும் பொழுது அந்த பட்டயம் ரட்டிப்பான பட்டயமாக வரும். அதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல பிரச்சனை இல்லை, 2வது அட்டாக்ல பிரச்சனை இல்லை, 3வது அட்டாக்ல அந்த பட்டயம் ரட்டித்து வருங்கிறதா அங்க சரியான ஒரு டிரான்ஸ்லேஷனாக பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஸோ 2 தரம் வந்ததை விட 3வது முறை வரும் பொழுது 2 மடங்காக ஃபோர்ஸோட அது வரும். எசேக்கியேல் சொல்றாரு, ஏன் சொல்லணும் 3வது முறை, ஏன் 2 முறை அது ஃபோர்ஸா வரணும் அப்படின்னா, 2 அழிவு இருக்கு. ஃபர்ஸ்ட் முறை 2வது முறை ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அழிவு. பாபிலோன் ராஜாவுடைய படையெடுப்புல முதல் படையெடுப்பு 2வது படையெடுப்பு ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அழிவு, தேசத்துக்கு எந்த அழிவுமே இல்லை. ஆனா 3வது அட்டாக்ல இஸ்ரேல் தேசமும் அழியணும், இஸ்ரேல் ஜனங்களும் அழியணுங்கிறதுக்கோசரம் தான் அந்த பட்டயம் அங்க பார்க்கிறோம் ரட்டித்து வருகிறதாக பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. ஆக சூழல் பார்க்கும் பொழுது அந்த ஒரு எச்சரிப்பு, சிறையிருப்புக்கு வரப்போகிற ஜனங்களுக்கு போகணும். எசேக்கியேல் சொல்லி கொண்டிருக்கார், மானிடா இல்லைங்களா, அங்க நீயோ கை கொட்டி அங்க பார்க்கிறோம் ஆக்ஷன் பேசணும், அந்த ஒரு நடித்து காண்பிக்கணும். 3வது முறை 2 மடங்கு கூர்மையாக்கப்பட்டு வரும், சூழ்ந்து கொள்ளும், ஒருவர் கூட தப்பிக்க முடியாது. அது படுகொலைக்கான வாள், அநேகரை கொலையுண்ட பட்டயம். அது பாபிலோன் கையில் இருக்கிற பட்டயம் அநேக ராஜ்யங்களே அங்க கவிழ்த்து போட்ட ஒரு பட்டயம். அநேகரை அந்த பெரியவர்களுடைய உள்ளறைக்குள்ள புகுந்து கொலை செய்ய போகிற பட்டயம் இது அப்படின்ட்டு அங்க ஒரு எச்சரிப்பு சொல்றாரு. சிதேக்கியா ராஜா கேட்கல, ஜனங்க கேட்கல, எல்லாம் ஓடினாங்க, துரத்தி போய் பிடிச்சு அழிச்சாரு நேபுகாத்நேச்சர். சிதேக்கியா ராஜா ஓடினாரு, அவரையும் பிடிச்சு அழித்து அவங்க பிள்ளைகளையும் கொன்னு மகா சங்காரத்திற்குள்ளாக கடந்து போன காரியங்கள் பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. ஆக எசேக்கியேல் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் பேசணும், 2வது நடிச்சு காண்பிக்கணும். ஸோ இவர்கள் நேபுகாத்நேச்சர் கையில் இருக்கிற பட்டயத்தை தேவன் அங்க எப்படி அங்க உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன். அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது, வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது. சிறையிருப்புக்கு வரப்போக்கூடிய எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த யூத ஜனங்களுடைய இருதயங்கள் கரைந்து போகணும், பயம் ஆட்கொள்ளணும். நேபுகாத்நேச்சருடைய பட்டயத்தை பார்த்து பயப்படணும். ஏன்னா நேபுகாத்நேச்சர் ரவுண்ட் பண்ண போறார், ஒட்டுமொத்த தேசத்தை சீல் பண்ண போறார். ஸோ அந்த ஒரு சூழல்ல அவர் கையில் இருக்கக்கூடிய பட்டயம் மின்னும்படியாக பதமிடப்பட்டது அப்படின்னா, நீங்க ஆங்கில பிரதிகள்ல அந்த ஒரு வசனம் பார்க்கும்போது ரேப்பிட் அப்னு வரும். ஸோ ரேப்பிட் அப்னு என்ன பண்ணிருக்குன்னா, அது அப்படியே பதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, பயன்படுத்தாம
கூர்மையாக்கப்பட்டு பதப்படுத்தி அங்க தேவன் வச்சிருக்கிறாங்க. அதுவும் அங்க பார்க்கும்போது எதற்காகனா அது மழுங்காமல் இருக்கிறதுக்கோசரம். ஸோ எப்ப தேவன் எடுத்து பயன்படுத்த சொல்றாரோ அப்ப பயன்படுத்தும் போது மிக எளிதாக என்ன பண்ணிடும், அது எல்லாத்தையும் சங்காரத்துக்குள்ளாக அங்க கொண்டு போயிடும். மழுங்க கூடாது என்பதற்காக சுற்றி வைத்திருக்கிறேன், ரேப்பிட் அப் பண்ணியிருக்கிறேங்கிறார் தேவன். ஆக பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி வெட்டும் பொழுதுதான் அந்த பட்டயத்தை கையில கொடுப்பார். அது மோஸ்ட் ஷார்ப்பாக முற்றிலும் 2 முறை துலக்கப்பட்ட ஒரு பட்டயமாக அங்க கவர் பண்ணி பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த பட்டயம் எப்படி இருக்குன்னா இங்க பாருங்க, இந்த டிசைன் முன்னாடி ஒரு ஷார்ப் எட்ஜ், அப்புறம் ஒரு லென்த்தா வந்து வெட்டுகிற மாதிரி ஒன்று, குத்துகிற மாதிரி ஒன்று. முன்னாடி இருக்கிறது என்ன பண்ண முடியும், ஒருத்தரை குத்த தான் செய்ய முடியும். நேராக கீழே இருக்கிற பகுதி வந்து ஒருத்தர் என்ன பண்ணலாம், வெட்டலாம். மேலே குத்த முடியாது, மேலே வெட்ட முடியாது, கீழே பகுதியில் குத்தவும் முடியாது. ஸோ மேலே அந்த கார்னர்ல குத்த முடியும், கீழே இருக்கிறதுல அந்த ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, அங்க வெட்ட முடியுங்கிறத பார்க்கிறோம். ஆக இது எதற்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னா பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, பாபிலோன் நடக்கக்கூடிய மகா சங்காரம், இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பாபிலோன் செய்யக்கூடிய மகா சங்காரத்திற்கு அந்த ஒரு சூழல் பொருள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு 2ஆம் வருகையினுடைய 3வது ஸ்டேஜில் மகா சங்காரத்துல முன்பதாக குத்தப்பட்டவர்களாக வெளிவரலாம். ஆனா குத்தப்பட்ட பிறகும் வெளியே வரல அப்படின்னா வெட்டப்படுவார்கள். வெட்டப்பட்ட முடிவு, குத்தப்பட்ட இறுதியில் குத்தப்பட்டவர்களாக வந்துருவாங்க. இந்த பக்கம் தேவனிடத்துல பாபிலோனுக்கு வந்துருவாங்க. குத்தப்பட்டும் வந்து அவங்க வரல அப்படின்னா அவங்க வெட்டப்பட்டு அங்க ஒரு ஆபத்துக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக கடந்து போவாங்க. இது நம்முடைய பொருளை பார்க்கும்போது சகோதரன் சகோதரர்களே நாம பார்க்கிறோம். இந்த ஒரு 3வது சங்காரம் யூத ஜனங்கள் மத்தியில அங்க நடந்தது. யூத தேசமும் காலி, அங்க ஜனங்களும் காலி, பிரபுக்கள் எல்லாருமே காலி. ஸோ இதை பொருள்ல பார்க்கும்போது யாரு மேல ஒருன்னு எரேமியா தீர்க்கதரிசி பதிவு செய்யும் பொழுது எரேமியா 30ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 35வது வசனம். 50ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ பாபிலோன்ல குடிகள் ஜனங்கள் இருக்காங்க. மகா பாபிலோன் தாய் மற்றும் சேய் அமைப்பு, குடிகள் அங்க ஜனங்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவருடைய பிரபுக்கள் யாருங்க, வழி நடத்தக்கூடிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க, ஆயர், பிஷப், கர்தினால், அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஒரு லெவல்ஸ் போஸ்டிங், ஒரு சேனல். ஸோ அவங்க தான் பார்க்கிறோம். அதில் இருக்கக்கூடிய பிரபுக்கள், அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஞானிகள் யார் அப்படின்னா இந்த கள்ள தீர்க்க தரிசனம் பேசி கொண்டிருக்கிற அந்த ஒரு சகோதரர்கள், அவர்கள் மேலும் வரும் இந்த ஒரு பட்டயம் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அந்த ஒரு பட்டயம் அவர்கள் மத்தியில வருவதற்கு முன்பதாக வெளிப்படுத்தல் 18:4 வசனத்தின்படி அவளுக்கு நேருகிற வாதையில் அகப்படாமல் இருக்க அவளை விட்டு வெளியே வாருங்கள் சத்தத்தை கேட்டு நாம என்ன பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு சங்காரத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வெளியே வந்துட்டோம் இல்லைங்களா. வந்த பிறகு நம்முடைய கையில தேவன் அவருடைய பட்டயத்தை கொடுத்தாண்டோ, இயேசு கிறிஸ்து கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூர்மையாக்கப்பட்ட பட்டயத்தை கொடுத்து இன்னும் நல்லா துலக்கி வைங்க அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கும். ஸோ இந்த ஒரு காலப்பகுதியில ஒரு போர் வீரனை போல ஒரு தைரியமுள்ளவர்களாக நாம நிற்கணும். இன்றைக்கு கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியில பேசுகிறதுக்கு ஏதாவது நமக்கு பயம் இருக்கா? கொஞ்சம் பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, நர்வஸா இருக்கு, எப்படி பேசுறதுன்னு தெரியல. நிறைய பேர் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க மத்தியில போய் பேசினா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அது நமக்கு தேவையே இல்லை, பயமே தேவையில்லை. நம்ம ஒரு சோல்ஜர்ஸ் எப்படி நிற்பார், உயிரே போனாலும் அப்படி நிற்பார். அவங்க போர்ல போய் நிற்கும் போது உயிரே போனாலும் தைரியமா நிற்பார். இன்றைக்கு அப்படித்தான் நம்ம நிற்கணும். நாம் பேசுகிற வார்த்தைகள் தெரிந்து கொண்ட வெளிச்சங்கள் காட்டும் பொழுது அவங்களாம் அந்த மாதிரி வெளிச்சத்தை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல தெரியலைங்க பிரதர் அப்படின்னு சொல்ல வேண்டிய வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்லி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ப்ரேயர் வச்சுட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு பெயர் சபை சகோதர சகோதரர் மத்தியில் போய் பேசி பாருங்க. அவங்க ஆச்சரியப்படுவாங்க. என்னங்க சிஸ்டர் சொல்றீங்க, என்ன பதில் சொல்றீங்க, இப்படி இருக்கா, காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. நாம பேசுறதுக்கே பயந்துக்கிறோம் இல்லைங்களா. அக்கினியில வந்து காலை வைக்கிறதுக்கு பயந்துக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுங்க, அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாயின் வசனம் வாக்குத்தத்தம் இருக்கும் பொழுது அதற்கு உதாரணம் அங்க தானியேல் நண்பர்கள் அக்கினியின் மனம் கூட படாம ஒரு சூழல் இருந்தது. உதாரணம் நடந்த சரித்திர நிகழ்வுகள் இவைகளெல்லாம் வேதத்தில் நமக்கு ஆதாரமா இருக்கும் பொழுது கூட அக்கினியில காலை வைக்கிறதுக்கு பயம், பேசுறதுக்கு பயம். சோ பயத்தின் ஆவி நாம் என்ன பண்ணல, பெறல. நாம பெற்றிருக்கிறது தைரியத்தினுடைய ஆவி. நாம ஒன்றும் தப்பு செய்ய போறதில்ல.
சத்தியத்தை சொல்ல போறோம், அவர்களை ஜீவனு கொடுக்க போறோம். அழிவிலிருந்து சங்காரத்திலிருந்து ஒரு ஜீவன் கொடுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய சகோதரர்கள் மத்தியில பேசுறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம். சத்தியத்தை நீங்க வைக்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய இருதயம் உடையும். தேவனுடைய மணிகளாக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய சரீரமான சபைக்குள்ள வந்துருவாங்க. ஒரு ஆபத்து என்ன ஆயிரும், மிக விரைவில் வந்திருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லியாக. அந்த ஒரு போர் வீரர்கள் போல் நிக்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக்கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். சோ நம்முடைய சவுண்ட் கம்பீரமான ஒரு சவுண்டாக அங்க இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓலமிட்டு அலறணும், விழாவில் அடித்துக்கொண்டு அலறணும். மரணம் வரப்போகிறது சகோதரனே, மரணம் சம்பவிக்க போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 முறை துலக்கப்பட்ட பட்டயத்தோடு 3வது படையெடுப்பில் இறங்க போகிறார். 2 படையெடுப்பு முடிஞ்சிருச்சு. சகோதரனே சகோதரியே காது கொடுத்து கேள், தேவன் சார்பாக வந்துவிடு அப்படின்னு என்ன பண்ணும், அந்த ஓலமிட்டு அங்க மார்பிள் அடிச்சுக்கிட்டு ஒரு நடிச்சு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் சகோதரன் சொல்ல. சோ நாம இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வர பரமழைப்பு பாடத்துல கேட்ட வசனம் நமக்கு என்னது, வெளிப்படுத்தல் 18:4 இல்லைங்களா? அது வாசிங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படியாக அவளை விட்டு வெளியே வாருங்கள். சோ அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஒரு காலப்பகுதி 1878க்கு பிறகு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சங்காரத்துக்குள்ள ஒரு அந்த ஒரு மகா உபத்திர காலத்துடைய மூகாந்திர பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வசனம் செட் ஆகுமா? செட் ஆகும். ஆனா இதை விட பரமழைப்பு பாகம் 2ன்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் தான் இப்ப ஆக்சுவலா செட் ஆகும். இப்ப வெளியெல்லாம் சும்மா நடந்து கிடந்துலாம் வர முடியாது. வாசிக்கலாம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. எரேமியா 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாய் இருக்கிறது. எந்த வசனத்தை அப்ளை பண்ணும் அப்படின்னா, இந்த வசனத்தை அப்ளை பண்ணும். நடந்துலாம் வராது. என்ன பண்ண, ஓடியாந்துரு. சங்காரம் நடக்க போகிறது. மகா சங்காரம் பாபிலோன் அக்கிரமத்திற்கு அங்க நடக்க போகிறது. அதிலிருந்து நீ வெளியே வந்தினாதான் உன் ஆத்மாவை என்ன பண்ண முடியும், தப்பிக்க வைக்க முடியுங்கிறது பார்க்கிறோம் சகோதரன் சொல்லே. பழி வாங்குகிற காலத்தினுடைய அந்த ஒரு சற்று முன்பதாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக 3வது அட்டாக் வரப்போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய 3வது ஸ்டேஜ் மகா சங்காரம், அது மிக விரைவில் வர நடக்கிறதுனால இன்றைக்கு இசைகள் வகுப்பா இருக்கிற நாம் ஓலமிட்டு அழுது மார்பில் அடித்துக்கொண்டு பட்டயம் ஜனத்தின் மேலும் ஜனத்தின் பிரபுக்களின் மேலும் ஜனத்தின் ஞானிகள் மேலும் வரப்போகிறது அப்படின்ட்டு அங்க பாபிலோனுக்குள்ளாக நாம் செய்தி அறிவிப்பவர்களாக காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக 2 குரூப் 3 குரூப் இருக்கிறாங்க இன்றைக்கு. ஒன்னு யாருன்னா, கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகள். 2வது அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற பிரபுக்கள். 3வது அவர்களை தவறாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஞானிகள், கள்ளத்தீர்க்கதரிசிகள். இவர்கள் மீது மகா உபத்திரவ காலத்துல மிகப்பெரிய ஒரு சங்காரம், ஒருவரும் தப்பிக்க முடியாத ஒரு சங்காரம், ஒருவருடைய ஆத்மா கூட விடுதலை பெற முடியாத ஒரு சங்காரம் அங்க நடக்கவிருக்கிறது. ஆக இந்த ஒரு சூழல்ல கிறிஸ்துவர்களுக்கு வந்துச்சுன்னா அழிவு முடிவு. அதற்கு முன்பதாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் அங்க எச்சரிப்பாக அவர்கள் மத்தியில் கடந்து போகும் பொழுது சில வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஏற்கனவே நம்ம சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம். நம்மளை எதன் மூலம் இங்க வந்தோம்னா, கிறிஸ்துவினுடைய கையில் இருக்கிற பட்டயம் அந்த வசனத்தின் மூலமாக வெட்டப்பட்டவர்களாக, பாபிலோனில் இருந்து குத்தப்பட்டவர்களாக நம்ம என்ன பண்ணிட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நாம் அதே வேலையை திரும்ப செய்யணுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக குத்த வேண்டியது நம்ம கடமை. குத்தி அவர்கள் வரவில்லை என்றால் அவர்கள் வெட்டப்பட வேண்டியது நிச்சயம். 2 விஷயம் தான். நாம் குத்தணும், அவர்களை இருதயத்துல வசனத்தின் மூலமாக குத்தணும். அவர்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக, வசனம் இப்படி இருக்குதா, இத்தனை ஆண்டு காலமாக நான் தவறாக புரிந்து கொண்டிருந்தேனே என்று அவர்கள் விசுவசித்து வந்தா பிரச்சனை இல்ல. வரவில்லை என்றால் அங்கே இருந்தாங்கன்னா அதே பட்டயம்,
அதே வசனம் என்கிற பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருமுறை கூர்மையாக்கப்பட்ட பட்டயம், துலக்கப்பட்ட பட்டயம் அவர்களை வெட்டி ஒரு சங்காரத்திற்குள்ளாக அங்க கொண்டு போயிருங்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போஸ்தலன் பேதுரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, வசனம் போய் குத்துனுச்சு அவர்களை, குத்தப்பட்டவர்களாக அன்றைய தினமே 3000 பேர் 4000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள்னு வசனம் வாசிக்கிறோம். சோ இருதயத்தில் குத்தப்படணும் பேசுகிற வார்த்தைகள். அப்படிப்பட்ட பட்டயம், துலக்கப்பட்ட பட்டயம் என்று கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பேசுகிற வார்த்தைக்கு அவங்களால எதிர்த்து பேசவே முடியாது. ஒருவேளை நம்ம அவர்கள் எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் பேசுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இன்னும் அமையலன்னு அர்த்தம். நாம் சத்தியத்தின் பிரகாரம் நிற்கணும், நின்று காண்பிக்கணும். நின்று காண்பித்த பிறகுதான் என்ன பண்ணணும்? பேச ஆரம்பிக்கணும். இவ பாபிலோன் மத்தியில போய் பாபிலோன் சங்காரமாக போகிறது, மிகப்பெரிய சங்காரம், ஒருவரும் தப்பிக்க முடியாது, அந்த அமைப்பு வெளியே வா அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னு வச்சுங்க. ஒருவேளை நம்ம பேசுறோம் பாபிலோன் மத்தியில போய், அவங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்க பிள்ளைங்க எங்க ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க, எங்களை வெளியே வாங்குறீங்க, எங்களை வெளியவா சங்காரமா இருக்கிறீங்களே, உங்க பிள்ளைங்க எங்க ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க எங்க காலேஜ் தானே படிக்கிறாங்க, உங்க சகோதரர்கள் எங்க கூட தானே வேலை செய்யறாங்க, அவங்க சங்காரமாக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு அழிவு இல்லையா? அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியாதா? என்ன பதில் சொல்லுவோம்? நிற்க முடியாதவன் பேச முடியாது, நிற்க முடியாதவன் இந்த சத்தியத்தை பேசுவதற்கான தகுதி இல்லை. தேவன் ஃபர்ஸ்ட் நிற்க சொல்றார். பெற்றுக்கொண்ட சத்தியத்துல நில்லு, நின்ன பிறகு நீ போய் பேசு. பேசினா என்ன ஆயிடுவாங்க? அவர்கள் குத்தப்பட்டவர்களாக அங்க வெளியே வருவாங்க. பார்க்கிறோம் சகோதரன் சொல்லியாக ஒட்டுமொத்தமா 3 குரூப். ஒன்று குத்தப்பட்டவர்கள், இன்னொன்னு வெட்டப்பட்டவர்கள், இன்னொன்னு இந்த 2 வேலையும் செய்கிறவர்கள் இல்லைங்களா? ஆக இந்த ஒரு சூழல்ல பார்க்கும்போது சகோதரன் சூழல் அந்த ஒரு 3 குரூப் அந்த ஒரு சூழல் அங்க கடந்து வருவாங்க. சத்தியத்தை ஹேண்டில் பண்றவங்க சரியாக சத்தியத்தை பட்டயத்தை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா என்ன ஆயிரும்? நிக்கவே தெரியாத ஒருத்தர் போய் பேசினா என்ன ஆகும்? அந்த பட்டயம் அவரே என்ன ஆயிரும்? திருப்பி கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது. நம்முடைய தவறான ஒரு வழிநடத்தல் மூலமாக தேவநாமம் அங்க என்ன பண்ணிரும்? அங்க ஒரு மகிமையற்ற ஒரு சூழல் கடந்து போயிடும். ஆக ஃபர்ஸ்ட் நிக்கணும். எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நிக்கணும். தேவன் அனுமதிக்காம என் வாழ்வில் எதுவும் நடக்காதுங்கிற விசுவாசம் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வாழ்க்கை, நாம இந்த பூமிக்கு அந்நியரும் பரதேசியமா இருக்கிறோம். சோ அப்படிங்கிற ஒரு சூழல் என்ன பண்ணிடணும்? ஒரு தாராளமா கடந்து போயிடணுமே தவிர கையில கருக்குள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வச்சுட்டு ஹேண்டில் பண்ண தெரியாதவர்களாக நாம் இருந்து விடக் கூடாது. நம்ம கையில் இருக்கிறது இருபும் கருக்குள்ள புடமிட்டு துலக்கப்பட்ட அந்த ஒரு பட்டயம். அவர்கள் கையில் இருக்கிறது என்ன? கோல். யூதராஜா கையில் இருந்தது கோல். சோ இந்த பட்டயம் போன கோல் என்ன ஆகணும்? 2-3 வெட்டு போகணும். ஆனா பட்டயத்தை கோல் வெட்டுற மாதிரி எங்கேயாவது சூழல் இருக்கா? கோல் பட்டயத்தை உடைக்கிற மாதிரி. இப்ப நம்ம கையில பட்டயம் இருக்கும்போது நாம பேசி நமக்கு திரும்பி அவங்க கேள்வி கேட்டு பதில் தெரியலன்னு என்ன அர்த்தங்க? கிறிஸ்து நம்ம கையில கொடுத்த பட்டயம் சரியா நம்ம என்ன பண்ணல? துலக்கப்பட்ட பட்டயமா இல்ல, முன்னக்கத்தியா வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அவர் துலக்கப்பட்டு கொடுத்தாலும் நாம என்ன பண்ணிட்டோம்? அதை சரியா யூஸ் பண்ண முடியாம அது ஷார்ப்னஸ் போயிருச்சுன்னு அர்த்தம். ஆக நாளுக்கு நாள் நம்ம கையில் இருக்கக்கூடிய பட்டயம் அதிகப்படியான ஷார்ப் வரணும். ஜனங்களை குத்தணும், குத்தி வெளியே கொண்டு வரணும். வெளியே குத்தி வராத ஜனங்கள் சங்காரத்தில் மாட்டி வெட்டப்படுவார்கள். பிரபுக்கள் ஞானிகள் எல்லோருமே அந்த குச்சியின் கீழாக அழிக்கப்பட போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் சகோதரன். சில ஃபர்ஸ்ட் சொல்வதற்கு முன்பாக அங்க நின்னு பழகணும். நின்ன பிறகு சொல்ல ஆரம்பிக்கணும். சொன்ன பிறகு நடித்து காண்பிக்க வேண்டும். ஆக பார்க்கிறோம் சகோதரன் சோர்லே, இன்றைக்கு பாபிலோன் விட்டு வெளியவான்னு சொல்லி வந்த பிறகு நாம் அந்த வார்த்தையின்படி நிற்காவிட்டால் நமக்கு பேச அனுமதி இல்லை. ஒருவேளை மீறி பேசிட்டோம்னா நம் கையில் இருக்கக்கூடிய பட்டயத்தை அவர் கையில் இருக்கக்கூடிய கோல் வெட்டிவிடும். சோ இதுல என்ன பண்ணணும்? உறுதியாக நிற்கணுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக பார்க்கும் பொழுது அங்க சூழல் என்னன்னா, எதில் நின்று கொண்டிருக்கிறோமோ அந்த நின்று கொண்டிருக்கிற விஷயத்தை கிறிஸ்துவ மண்டலத்திட்ட பேசணும். எதை பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதை பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அந்த அப்படி நடிச்சு காண்பிக்கக்கூடிய ஒரு சூழல். 3 வருஷம் கிறிஸ்து முதலாம் வருகையில சீசர்கள் மத்தியில அநேக குணலட்சணங்கள் காமிச்சாங்க. கடைசியாக அவருடைய சீசருடைய பாதங்களை கழுவி தேவனுடைய குமாரன், அண்ட சராசரத்துக்கும் இளவரசர், இன்றைக்கு ராஜாதி ராஜா வந்திருக்கிறாங்க. சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாம் வருகையில மனிதன் பாவத்தில் விழுந்து போன, ஆதாமுடைய பாவத்தில் விழுந்து போன 12 மனிதர்களுடைய கால்களை அங்க பார்க்கிறோம் இல்லைங்களா?
அவங்க கல்வி எவ்வளோ பெரிய ஒரு அங்க ஒரு குணலட்சண பாடம் இன்றைக்கு நம்ம காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஆக பார்க்கும்போது சகோதரன் சோழர்களே, உன்னுடைய கால்களை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. இவ்வளவு பெரிய விஷயம். அண்ட சராசத்துக்கும் ஒரு இளவரசர் பேசுகிற வார்த்தை. நாமலாம் யாருங்க? நாமலாம் எதுக்கு இளவரசர்? எதுக்குமே இளவரசர் இல்லை. வீட்லயே மரியாதை இல்லை, வேலை செய்யற இடத்துல மரியாதை இல்லை, எங்கேயுமே நமக்கு யாரு நம்ம ஒரு பெரிய ஒரு தலைவர்லாம் சொல்லிக்க முடியாது. ஸோ அண்ட சராசரத்துக்கும் தலைவரே மனிதனுடைய பாதங்களை கழுவினார்னா, இன்னைக்கு நம்ம உடன் சகோதரன் சொல்லி எந்த விதமா பார்க்கிறோம்? நம்முடைய பார்வையிலே வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கு ரொம்ப ஒரு பரிதாபத்திற்குரிய நிலை என்ன, வசதி இருக்கிற சகோதரன் சகோதரர்களை ஒரு மாதிரி நடத்துறோம், வசதி இல்லாத ஒரு சகோதரத்தில் ஒரு மாதிரி நடத்துறோம். ஸோ சூழல் மாறுபடுகிறது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரர்களுடைய மாறுபாடு, முக நாடி வேறுபடுகிறத பார்க்க முடிகிறது. இதெல்லாம் பார்க்கிறோம். அவலட்சணமான காரியங்கள். நாமளாம் அந்த ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆண் பெண் பார்க்கவே முடியாது. நமக்குள்ள இருக்கிற எல்லா ஒற்றுமை என்னங்க? புது சிருஷ்டி. அந்த புது சிந்தைக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கோம். அந்த புது சிந்தைக்குள்ளதான் நமக்குள்ள உறவு. நம்மகிட்ட ஆண் பெண்லாம் உறவு கிடையாது, சகோதரன் சகோதரன் அதெல்லாம் கிடையாது. நம்ம புது சிந்தையாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கட்டமைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறோங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரியாக. நம் கையில் இருக்கிற பட்டயம் பாபிலோன் அதன் மூலமாக விழப்போகிறது. தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் நில்லு, கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் நில்லு, பிறகு பேசு, பிறகு அங்க நடித்து காண்பி. தவறான போதனை என்கிற கோல் உடையும் உன் கையில் இருக்கிற பட்டயத்தின் மூலமாக. ஆக பார்க்கும் பொழுது சகோதரன் சொல்லு, தேவனுக்காக நாம் காண்பிக்கிற நற்கிரியைகள் மற்ற ஜனங்கள் அங்க குத்துகிறதாக குத்தும். நாம் சரியா நிக்கலனா பட்டயம் நம்மளை விட்டோம். நன்றாக பேச வேண்டிய இடத்துல ஒருவேளை பேசாம விட்டால் பட்டயம் நம்மளை விட்டோம். நல்ல கிரியைகள் காண்பிக்க வேண்டிய இடத்துல காண்பிக்க மறந்தால் பட்டயம் நம்மளை வெட்டுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு, செய்ய வேண்டிய இடத்துல நல்லபடியாக செய்துட்டு, நிற்க வேண்டிய இடத்துல மிகச்சரியாக நின்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியம் எவ்வளவு ஒரு நன்றாக இருக்கு இல்லைங்களா? நாம் வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களை குத்தும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெயர் சபை சகோதரர்கள் நம்மளை பார்த்து அப்படியே வெக்கப்படுவாங்க. கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரன் எப்படி இருக்கிறார் பாருங்க. ஒரு தீபாவளி கிறிஸ்துமஸ் உலக பண்டிகையில கூட அவர்கள் தேவனை தொழுது கொள்ள ஒரு நாள் முழுவதும் சஞ்சரிக்கிறாங்க, நாள் முழுவதும் ஆராய்ச்சிக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் கூட அவர்கள் வீட்டுல டிவி சித்தம் கேட்டு நான் பார்த்ததே இல்லை. எந்த சீரியல் எந்த சினிமா அவர்கள் வீட்டுல நான் சத்தமே கேட்டதே இல்லை. எப்ப பார்த்தாலும் வேத இசைவு பாட்டுகள், வேத பாடகங்கள் ஒலிக்கிறது. இதுதான் நான் பார்த்துக்கு இருக்கிறேன். அவர்கள் வீட்டுக்கு வருகிறது எல்லாமே தேவ மனுஷர்களா இருக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரர்கள் யாரும் வரதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி அவர்களை குத்தும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பேசுகிற வார்த்தை பேசும் பொழுது அவர்கள் திருந்த ஒரு வாய்ப்பு நம் மூலமாக கிடைக்கும். நல்ல கிரியை காண்பிக்கும் பொழுது குத்தப்பட்டவர்களாக வருவாங்க. சரீரமான சபைக்குள்ளாகவே, இது வெளியே சரீரமான சபைக்குள்ளாகவே சகோதர சகோதரர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மனஸ்தாபம், வார்த்தைகளினால சில கிரியினால மனது புண்பட்டு இருக்கும் பொழுது சகோதரனுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கு திருந்தும். சகோதரர் வாழ்க்கை வாழணும். அப்படி அவர் ஐயோ அந்த சகோதரனையா திட்டேன், அந்த சகோதரனை மனசு கஷ்டப்படுத்திட்டு எவ்வளவு தாழ்மையா, எவ்வளவு அன்பா, எவ்வளவு கீழ்ப்படுதலோட, எவ்வளவு விசுவாசத்தோட அந்த சகோதரன் காணப்படுகிறார். சோ நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை பலியின் ஜீவியம் நம்முடைய உடன் சகோதரர்களையே குத்தும். உடன் சகோதரர்களையே மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு அங்க கொண்டு வருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக அங்க பார்க்கும்போது நம்ம நிற்கிறதும் செய்கிறதும் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. பேசுகிறது சில பேருக்கு இருந்தாலும் கூட நாம் நிற்பதும் செயல்முறை விளக்கம் காண்பிப்பதும் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எசேக்கியேல் வகுப்பார் நாம் தான் கைத்தட்டி சொல்லணும், சத்தம் போட்டு அங்க முழங்கணும், ஓலமிட்டு அலறணும், விழாவில் அடித்து கொண்டு சொல்லணும். சங்காரம் சம்பவிக்க போகிறது உண்மை. மூன்றாவது அட்டாக்ல பட்டயம் அங்க 2 முறை அங்க ரட்டித்து அங்க வருகிறத, அந்த சூழல் அங்க அழிக்கப்பட வேண்டிய விஷயம் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரியாக. பாபிலோன் எதினால் விழும் அப்படின்னா நம் கையில் இருக்கிற பட்டயத்தின் மூலமாக பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. கோலை வெட்டிட்டா பாபிலோன் விழுந்துரும். அவர்களுடைய தவறான போதனையை அழித்து போட்டோம்னா பாபிலோன் விழுந்துருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. தொடர்ச்சியாக 3ஆம் உலக போர்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் இதே பட்டயம் நியாயம் தீர்க்க போகிறதுங்கிறத பார்க்கிறோம். ஆக தேர்ட் டைம் வரும்பொழுது ஒட்டுமொத்த பாபிலோனுடைய உலகத்தினுடைய 4 அமைப்புகள் அங்க அழியக்கூடிய ஒரு சூழல்ல பாபிலோன் விழும், உலகமும் அழியுங்கிறதான் பார்க்கிறோம். சோ இந்த பட்டயத்தை தேவன் பார்க்கும்போது ஏற்கனவே தீட்டி வச்சிருக்கிறார், ஏற்கனவே பதமிட்டு சுற்றி பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார்.
எப்ப ஓபன் பண்ணும்போதோ அப்பதான் அது அதனுடைய சூழல், வெட்டக்கூடிய சூழல். எப்ப ஓபன் பண்ணி தராரோ அந்த பதமிடப்பட்ட, அந்த ராப்பிட் அப், சுற்றி வைக்கப்பட்ட அந்த ஒரு பட்டயம் நேரம் வரும் பொழுது அது வெளிப்படும். தானியேல் கேட்டார், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த ஒரு காரியங்களை கேட்டார். வெட்டுகிற காலம் எப்ப வரும்? எதுக்கு சத்தியத்தை சுத்தி வைக்க சொல்றீங்க? சத்தியத்தை எதுக்கு பாதுகாக்க சொல்றீங்க? எப்ப இது வெட்டப்படும்? யார் வெட்டுவார்கள்? 1335 நாள் காத்திருந்து செருகிறவன் பாக்கியவன். அதன் பிற்பாடு எப்ப? அவரால் புரிஞ்சிக்க முடியல. தானியேலுக்கு விளக்கம் கொடுக்கப்படல. அவருக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, அநேகர் துலக்கப்பட்டு வெண்மையாய் இருப்பார்கள், மின்னுவார்கள், ஞானவான்கள் ஆகாயத்து ஒளியை போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துவார்கள். அந்த சூழல் வரும் பொழுது அந்த ஒரு காரியங்கள் அங்க பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். இந்த பட்டயத்தை வைத்து குத்த, இந்த பட்டயத்தை வைத்து வெட்ட ரைட் டைம் எது அப்ப நாங்க கேட்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. அவருக்கு சொல்லப்படல, ஆனா ரைட் டைம் இதுதான். 7ஆம் காலகட்ட சபையினுடைய இறுதி தான் ரைட் டைம் பார்க்கிறோம் சகோதரர்களே. எதற்குனா குத்துவதற்கான ரைட் டைம். எப்படின்னா, குத்துவதற்கு இப்பதான் ஆட்கள் கிடைத்திருக்கிறார்கள், சரியான ஆட்கள் கிடைத்திருக்கிறார்கள். யார் அந்த ஆட்கள்னா? நாம தான். தேவன் நம்மை கொண்டுதான் இதுவரை பதமிடப்பட்ட அந்த ஒரு துலக்கப்பட்ட பட்டயத்தை, பதமிடப்பட்ட பட்டயத்தை, துணிகளால் சுற்றி பாதுகாக்கப்பட்டதை நம்ம கையில கொடுக்கிறார். 7ஆம் காலகட்ட சபையினுடைய கடைசி கால பரிசுத்தவான்கள் மத்தியில் அது கொடுக்கப்படுகிறது. எதற்காகனா ரைட் டைம், வெட்டுவதற்கான டைம், குத்துவதற்கான டைம், ரைட் டைம் இப்ப பயன்படுத்துங்க. மணிகளிடத்துல கொடுங்க, என்னுடைய புத்திரர்களிடத்தில் இவைகள் கொண்டு போய் சேருங்க. பட்டயம் வந்துருச்சு, வந்த பட்டயம் அங்கு கூர்மையாக்க பட்டயமாக இருக்கு. இன்னும் அதை நாம் துலக்கப்பட்ட பட்டயமாக மாற்றுவதற்கு ஃபர்ஸ்ட் நம்ம நிக்கணும். சத்தியத்துல, கேட்ட சத்தியத்துல நிக்கணும். நின்ன பிறகு பேசணும். பேசின பிறகு விழாவில் அடித்துக்கொண்டு சொல்லணும், ஓலமிட்டு அலறி சொல்லணும், கெம்பீரித்து சொல்லணும். எப்படிப்பட்ட ஒரு சங்காரம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. பவுலுடைய வாழ்க்கை, அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு பட்டயம் போல அவருடைய வாழ்க்கையை பார்த்தா நமக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க? இருதயம் குத்தப்பட்டவர்களாக இன்றைக்கு நம்ம ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆக என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக எதை இழக்க தயாரா இருக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். பிலிப்பியருக்கு எழுதும் போது நலமானதை செய்யுங்க, யோக்கியமானதை நாடுங்கள்னு அவர் சொல்லுகிறத பார்க்கும். சில வசன பகுதியில் கூட பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக அங்க இருக்கணுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன். எதன் அடிப்படையில் இப்படி இது தேவனுடைய ஊழியம். இது நம்முடைய வேலை கிடையாது. தேவனுடைய ஊழியம் செய்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையே அடுத்தவர்களுக்கு என்ன ஒரு போதனையாக போகணும். அதுதான் சொல்ல வருகிறத பார்க்கிறோம் சகோதரன். நம்முடைய நற்கிரியைகள் தேவனுக்கு பிரியமா இருந்தா அது நாம் செய்கிற நல்ல ஊழியம். நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்முடைய வழிகளை, போகிற வழிகளை மற்றவர்களும் சேரணும். எந்த வழியில் போகிறோமோ அந்த இடுக்கமான வனாந்திர பிரயாணத்துல நம்முடைய கிரியைகள், பேசுகிற வார்த்தைகள், நடக்கிற நடக்கைகள் மூலமாக பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்ம கூட கடந்து வரக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. மற்றவர்களுக்கு எந்த விதத்திலுமே ஒரு இடரலின் கல்லாக இருந்துடக்கூடாது. சபையின் சகோதரர்கள் மத்தியில் இருக்கட்டும், இல்ல உலக ஜனங்கள் மத்தியில, கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியில நாம் ஒரு தடைக்கல்லாக இருந்து விடவே கூடாது. அவருடைய முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாக இவெல்லாம் வந்தா என்ன வரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. சத்ருவை சிநேகிக்கூடிய ஒரு ஊழியத்தில் நாம் இருக்கிறோம். இதுல மனசாபத்துக்கு இடமே இல்லை. 2 பேர்த்துக்கு சண்டைனா சண்டை போட்டு மன்னிப்பு கேட்காம இருக்கிற சூழல்ல இன்னைக்கு தேவையே இல்லை. காலில் மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தப்பு செய்யறோமோ தப்பு செய்யலையோ அவர்கள் மீது அன்பு வச்சுட்டு போகணும். சத்ருவை நேசிக்கக்கூடிய அந்த ஒரு கடைசி ஒரு காலப்பகுதியில இப்ப நம்ம இருக்கிறதுல பெரிய பிரச்சனை தெரியுங்களா? சகோதரருடைய அன்பே இல்லாம இருக்கு. சகோதரத்திலே அன்பு தணிந்து போகிற ஒரு சூழல், உடன் சகோதரர்களை மன்னிக்க தயாராக இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு காணப்படுகிறது. ரொம்ப ஒரு பரிதாபத்திற்குரிய நிலை இல்லைங்களா? கடைசி நேரம் சத்ருவை நேசிக்கணும்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கடினமான ஒரு காரியம். அதை நேசித்தாதான் வாய்ப்புனா என்ன பண்ணியான ஒரு வழியே இல்லை, வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. நோ ஆப்ஷன்ஸ், ஒரே வழி சத்ருவை மன்னிச்சிரு.
உனக்கு எப்படியாப்பட்ட துரோகம் செய்தவர்கள சகோதரனா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க யாராக இருந்துட்டாலும் மன்னிக்க முடியாத அளவுக்கு இருதயம் வேதனைப்பட்டிருந்தாலும் மன்னித்து விட்டா மாத்திரம்தான் வாய்ப்புக்குள்ள போக முடியுமே தவிர மன்னிக்க இடமில்லை என்றால் தேவன் நம்மளை மன்னிக்க மாட்டார். நாம் செய்கிற அனுதின பாவங்களுக்கு தேவன் மன்னிப்பு தராம தண்டனை கொடுத்திருந்தா என்ன இருக்கு? தேவன் சொன்ன ஒரு வார்த்தைய மோசே மறந்துட்டார். அந்த சூழ்நிலை நிமித்தம் மறந்துட்டார். அடிக்காத பேசுனர். அடிச்சின்னா ஏற்கனவே அடிச்சாச்சு, இப்ப 2வது முறை அடிக்காத பேசு தண்ணி வருனர். ஆனா அவங்க பண்ண ராவடியில் என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டு அடிச்சிட்டார். சாந்த குணம் உள்ள மோசே இல்லைங்களா? என்ன ஆயிடுச்சு? சின்ன விஷயம் தான், வாய்ப்பையே இழந்துட்டார். கானானுக்குள்ள போகக்கூடிய மிகப்பெரிய நமக்கு எச்சரிப்பு இதெல்லாம். நாம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு எதிராக, சத்தியத்துக்கு எதிராக, சகோதர சோலுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள் அநேகம். நினைச்சு பாருங்க, நைட்டு படுக்கும்போது இன்றைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் பாபிலோனுக்குள்ள போய் ஊழியம் செய்தேனா, ஒரு சகோதர சோலை பார்த்து பேசினேனா, என்னை நான் நிற்க ஏதாவது முயற்சி எடுத்தேனா, என்னுடைய குணலட்சணங்களால் மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருந்தேனா, கேளையாத்தின் பிசின்தைலம் போல என்னுடைய வாயின் வார்த்தைகள் நடக்கைகள் மற்றவர்களுக்கு இருந்ததா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நிறைய சகோதரர்களுக்கு எதிராக போய் பேசியிருப்போம், ஊழியம் செய்ய முடியாம சோம்பேறியா இருந்திருப்போம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் 10 மணி நேரம் கிரிக்கெட்லாம் வீட்டில் வந்து பார்ப்போம். ஆனா சத்தியத்துக்கோசரம் நேரம் கொடுக்கறது ரொம்ப கம்மியாக பலியின் ஜீவியத்துல தேவனுடைய தேவனுக்கு தாளந்து செலுத்தாம உலக அதிபதிக்கு தாளந்து செலுத்தி கொண்டிருப்போம். இவைகள் எல்லாமே பார்க்கிறோம். நம்மள என்ன பண்ணிருன்னா, இந்த பட்டயத்தை பிடித்துக் கொள்ள தகுதி இழந்து விடும். சங்காரம் செய்வதற்காக துலக்கப்பட்ட பட்டயத்தை கிறிஸ்து எடுத்துக்கொண்டு நம் கையில கொடுக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய வேலைக்கு பங்கில்லாதவர்களாக கடைசி நேரத்துல வெளியேறுவது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழல் இல்லைங்களா? ஆக பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு, யாருக்கு நம்ம இரடர்களின் கல்லாக இருந்துடக்கூடாது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அடுத்து நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். கிறிஸ்துவின் நாள் 1874 ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதிலிருந்து அந்த நாள் 2874 வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இருக்கிற நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள், பேசுகிற நடக்கிற காரியங்கள் மூலமாக எந்த ஒரு சகோதரர்களுக்கும் அது என்ன ஆகிறது? இடரலாக போய்விடவே கூடாது. உலகமா இருக்கட்டும், சரீரமான சபைக்குள்ளாக இருக்கட்டும், நம்மால ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு உலக ஜனமோ கிறிஸ்துவ ஜனமோ இடர்களுக்குள் போயிட்டாருங்கன்னா இந்த வாய்ப்பில் இன்னும் சரியாக அங்க பயன்படுத்தலைங்கிறத பார்க்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 17, 18 கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாயாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி, வாயினுடைய நாம் பேசுகிற வாயினுடைய வார்த்தைகள், செய்கிற செய்கைகள், நம்முடைய நேர்மை, உறுதி, இப்படியாக இதன் மூலமாக கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். பேசுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை நடக்கிற நடைமுறையின் மூலமாக, நம்ம பக்கத்து வீடுகளில் பேசுகிற பழகுகிற விதத்தின் மூலமாக கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் சாயலை தரிக்க நம்ம கிறிஸ்துவ பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கிறிஸ்து நம் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். பேசுறது மாத்திரம் இல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக நாமும் ஊழியம் செய்ய அங்க வாய்ப்பு கொடுக்கப்படுகிறத பார்க்கிறோம். சகோதரன் சொல்லையாக நாம் நிற்பதற்காக, கால் ஊன்றி நிற்பதற்காக எசேக்கியேல் வகுப்பாருக்கு 2 விஷயம் தேவைப்படுகிறது. 2மே தேவன் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஒன்னு நம்முடைய அனுதின ஜெபங்கள், நம்முடைய ஊழியத்தில் நாம் நிற்பதற்காக நாம் தேவனிடத்தில் வேண்டுகிற ஜெபங்கள். 2வது தேவனுடைய பரிசுத்த ஆவி. இவை 2ம் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கப்படுகிறது. நாம் ஊழியத்தின் நிமித்தம் கேட்கிற ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லைங்களா? அநேக சூழல்கள் நாம் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அந்த ஒரு சூழல் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஊழியத்துக்கோசரம் என்ன நாம கேட்கிறோமோ, சரீர பிரகாரமா கேட்டோம்னா அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நமக்கு தெரியாது. மாம்சத்தின் பிரகாரம் ஜெபங்கள் இந்த கூரை கூட தாண்டி போகாது, அது அப்படியே வந்துடும், மேலையெல்லாம் போகாது. ஏன்னா இந்த மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இதை தேவன் பார்க்கறதே இல்லை. மாம்சத்தை பார்த்து நம்ம கூட தொடர்பு வச்சாருன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது ஆதாமுல விழுந்து போன நாத்தம் அடிக்கூடிய சரீரம். அவர் தொடர்பு வச்சிருக்கிறது புது சிந்தைக்குள்ள,
நமக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்ட கருக்குள்ளதான் தேவன் கிறிஸ்துவோட தொடர்பு இருக்கு. அப்ப அதன் மூலமாக கேட்கிற ஜெபங்கள் கண்டிப்பாக மாம்சத்துக்குரிய ஜெபங்களாக இருக்காது. முதலாவது நீங்க இதெல்லாம் தேடினீங்கன்னா இவைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடினா மாத்தினா அதுதான் ஃபர்ஸ்ட். மாம்சத்துக்குரிய ஜெபங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு என்ன தேவன் தேவனுக்கு தெரியும். பரிசுத்தவான்களுடைய அப்பமும் தண்ணீரும் குறைவுபடாதுன்னு வாக்குத்தத்தம் இருக்கு. அதனால அதை குறித்து நம்ம என்ன வேண்டியதில்ல, ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அது உணவு கொடுத்ததுக்கு நன்றி, தண்ணி கொடுத்ததுக்கு நன்றி, நாளைக்கும் கொடுங்க, ஆனால் தேவையில்லை. நாம அவருடைய ஆவி, அவருடைய ராஜ்யத்தின் கூடிய காரியங்களுக்கு, அவருடைய நீதிக்காக ஜெபிக்கும் பொழுது, ஊழியம் செய்ய கேட்கும் பொழுது அதிகமாக கொடுக்கப்படும். ஆவி இன்னும் அதிகமாக கொடுங்க, நிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவைகளும் நமக்கு அதிகமாக கொடுக்கப்படும். இந்த ரெண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணது. நம்முடைய சரீரம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக இந்த இரண்டும் பயன்படுத்த வேண்டுமே தவிர தேவனிலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானத்தை வைத்துக் கொண்டு உலகத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பயன்படுத்தி வேற காரியங்கள் சம்பாதித்து விடக்கூடாதுங்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆக கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னா எனக்கு உயிரே கிறிஸ்து தான். என்னுடைய உயிர் கிறிஸ்து. அவருக்காக என்னுடைய உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த மண்பாண்டத்தை உடைக்க வந்திருக்கிறேன். அநேக நாளைக்கு உலக ஜனங்களுக்காக, உலக ஜனங்கள் ரட்சிப்புக்காக என்னுடைய மாம்சம் உடைய காத்திருக்கிறேன். அந்த ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரர்களே. எதற்கும் பயப்படாத பிள்ளைகளாக இருப்பதற்கு தேவன் நம்ம கூப்பிட்டிருக்காங்க. பட்டயம் சுற்றப்பட்டு பதப்படுத்த பட்டயம், இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. குத்தனம்னா வந்துருவாங்க, குத்தி வரவில்லை என்றால் அவர்கள் இறுதியில வெட்டப்படுவது நிச்சயம் என்ன பண்ணிடலாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நம்ம ஹேண்டில் பண்ணல, சரியா ஹேண்டில் பண்ணல, நம்மளையும் வெட்டிடும். ஆக சரியாக நிற்கிறவர்கள் மாத்திரம் இது என்ன பண்ணணும், வெற்றிகரமாக முடிப்பார்கள். அப்படி முடிச்சாங்கன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழல். சோ பட்டயம் எடுத்து இந்த பூமியில் கிரியை செய்கிறது தான் இன்றைக்கு நமக்கு மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நடுவில் நடக்கூடிய மிகப்பெரிய போராட்டமாக காட்டப்படுகிறது. இந்த போராட்டம் மட்டுமே நம்மை ஒரு பாக்கியமுள்ள நிலைக்கு அங்க கொண்டு போங்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக அன்றைக்கு எசேக்கியேலுக்கு தெரிவிக்கப்பட்டது, யூதர்களுக்கு விவரிக்கப்பட்டது. ஆனா யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. கிமு 606 மூன்றாவது அட்டாக் அங்க மிகப்பெரிய சங்காரமாக அவர்கள் மத்தியில கடந்து போச்சு. இன்றைக்கு எசேக்கியேல் வகுப்பாராக நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது, தரிசனம் காட்டப்பட்டிருக்கு. இதை நம்ம போய் கிறிஸ்துவ மண்டலத்துக்கு சொல்லும் பொழுது அவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. சிலர் கேட்பாங்க, எல்லோரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சோ அவர்களும் அழிய போகிறது நிச்சயம். சோ யூதர்கள் மூன்றாவது முறை படையெடுக்கும் போது சங்காரமாக அங்க சூழல். நேபுகாத்நேச்சர் எப்படி வருவாருங்க? மூன்றாவது அட்டாக்ல நேபுகாத்நேச்சர் எல்லா ராணுவத்தையும் கூட்டிட்டு வர்றாரு இல்லைங்களா. எல்லா ராணுவத்தையும் கூட்டிட்டு வரும்போது இதுவரைக்கும் நம்ம 22 அதிகாரங்களாக யூத ஜனங்கள் செய்த ஒவ்வொரு அருவருப்பையும் தேவன் அப்படியே ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம காமிச்சிட்டே வந்தாங்க. எல்லாமே அருவருப்பு தான், ஆனா வெவ்வேறு விதமா தேவன் காமிச்சிட்டு வந்தாங்க. அதே போல பாபிலோன் ராஜா இப்ப தேர்ட் அட்டாக்ல வராரு. வரும்பொழுது நேரா சண்டைக்கு போல, வரத்துக்கு முன்னாடி சில வழிகளில் சில வேலைகள்லாம் செய்திருக்கிறார். சோ எப்படி வந்தார், பாபிலோனை எருசலேமை அழிப்பதற்கு பாபிலோனிலிருந்து நேபுகாத்நேச்சர் எப்படி வந்தார், வரும் மொழியில் என்னெல்லாம் செய்தார் என்கிற அந்த விஷயங்களை எல்லாமே தேவன் எசேக்கியேலிட்ட செஞ்சு காமிக்க சொல்றார். யூத ஜனங்களுக்கு சொல்லு, நடிச்சு காமி, செஞ்சு காமி அப்படிங்கிறார். சோ எப்படி பாபிலோன் ராஜா எருசலேமை அங்க நியாயம் தீர்க்க வருகை தந்தார், வரும் வழியில எந்த பட்டணங்கள் எல்லாம் கடந்து வந்தார் என்கிற காரியங்களை நாம் என்ன பண்ணலாம்னா வரக்கூடிய வசன பகுதிகளை நம்ம தியானிப்போம். சோ அதுவரை தேவனுடைய ஆவியும் ஞானத்தையும் கொடுத்து கேட்ட சத்தியங்களை நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி கிரியில் வெளிக்காட்ட உதவி செய்வாராக. ஆமென்.